13-year-old boy doing a business. I think ரெண்டு வீடியோஸ்ல சேர்ந்து there was 1000 plus comments. Girls வந்து வாங்க DMs. One girl bro sent me என்ன ஜாதகம் லவ் அந்த மேட்டர்லாம் எப்படி ப்ரோ? ஏன்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே அவங்க லைஃப்ல ஒரு இது இருக்கும். I've sold businesses for 100C plus. 100C plus. சரி, பிசினஸ் இப்போ சொல்றீங்க நீங்க எத்தனை பிசினஸ் சொல்ல வேணாம், பட் கை விட்டு என்ற அளவுக்கு இருக்குமா இல்ல இந்த வரல பத்தாதா? இல்ல ப்ரோ, எல்லாரும் வந்து வந்தாலும் பத்தாது வந்து எல்லாரும். Oh my god. ஸோ ஹேர் Irfan ஷேப் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு Vithurs ப்ரோ கூட உட்காந்துருக்கோம். ஹலோ ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சூப்பர். இல்லைங்க, நான் செம்மையாக இருக்கிறேன். Vithurs ப்ரோட இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோ பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் we are going to do podcast அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் அந்த வீடியோலேயே கமெண்ட்ஸை கேட்டிருந்தீங்க சீக்கிரமாக பண்ணுங்க இவரோட பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே பண்ணணும்னு ஆசை, பிகாஸ் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷனாக ஒரு வீடியோ பண்ணுறதுன்றது பிடிக்கும். ஸோ இந்த வீடியோஸ் கோயிங் பி லாங் பிகாஸ் இதுக்கு ஒரு பாட்காஸ்ட் ஸ்டைல் வீடியோ. ஐ நோ நிறைய பெரிய வீடியோவாக இருக்கும்போது நிறைய வியூஸ் வராது அதெல்லாம், பட் இட்ஸ் நாட் அபவுட் த வியூஸ், இட்ஸ் அபவுட் இது வந்து எவ்வளோ பீப்புளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. ஸோ ஒரு பர்சனாலிட்டி கொண்டு வந்து வேணும் டாக் அபவுட் ஹிம் அண்ட் ஹிம் ஒன்லி. அவங்க எப்படி வந்து இவ்வளோ இப்போ என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அது எப்படி பண்ணாங்க இந்த வயசில் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஜாலியாக உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது சிப்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுட்டு உங்கள் டிவி முன்னாடி உட்காந்து ஏசியை போட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஜாலியாக பாருங்கள். இல்லை ஃபேன் போட்டோட பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ Vithurs, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் மேன், தேங்க்ஸ் ஃபார் டூயிங் திஸ். பிகாஸ் உங்களோட ஷெடியூல் எவ்வளோ பிஸியாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். நான் இது கலாய்க்கிற மாதிரிலாம் சொல்ல, நாட் சர்க்காசமே கிடையாது, இட்ஸ் ரியல். இஸ் சூப்பர் பிஸி பிகாஸ் எக்கச்சக்க பிஸ்னஸ் ஒரே டைமில் மனுஷன் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை பற்றிலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் Vithurs, வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பிகினிங். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு சின்ன வயசு சைல்ட்ஹுட் வந்து உங்களுக்கு யூகேல தான் இருந்துச்சு கரெக்டுங்களா? யூகேல. அந்த சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? I was raised in the UK bro. Okay. You can't raise பண்ணாரு. Let's go back to like when I was ஒரு 10 வயசுக்கு போவேன். Okay. I'm 27 now. Let's go back to when I'm 17 years முன்னாடி. 70s முன்னாடி போவேன். I'll try and remember what I can. அப்பேக்க see UK la we lived in a small or council house ண்டு இருக்குது. Council house ண்டு ஒரு government house மாதிரி. I think இங்க இருக்கும் நினைக்கிறேன், but basically மாதிரி சொல்றாங்கல, என்ன சொல்றாங்க? குடியிருப்பு. Yeah, basically என்ன objective ண்டா anyone those who can't afford to pay to buy a house or those who can't afford the current market price for rent, அவங்க council மூலமா ஒரு வீடு கொடுப்பாங்க. ஒரு லோ அஃபோர்டபிள் ஹவுசிங் மாதிரி, ஹவுசிங் ஸ்கீம் மாதிரி. ஸோ அதெல்லாம் நாங்கள் இருந்தது சின்ன வயசில். அப்பேக்க யூகேலும் கஷ்டப்படுறாங்க ப்ரோ, இப்போ கூட கஷ்டப்படுறாங்க. மாமா will speak to a family back home ஸ்ரீலங்காவில் ஸ்பீக் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ கமெண்ட்ஸில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க இவர் இந்த ஆக்சென்ட் ஸ்ரீலங்கன் ஆக்சென்ட் உண்டு. ஓகே, ஸ்ரீலங்கன் ஆக்சென்ட் தான். I like to say like Tamil Elam accent உண்டு. I prefer to say that. So yeah, she'll be speaking to her family back home. Amma, sisters அப்பேக்க they will always say send some money back home உண்டு. So we'll always help the family because the family இல்ல, so we'll always send money back home. But she will always say to them, you know, இங்க யூகேல பனமெல்லாம் மரத்தில் வளராதுண்டு. Money doesn't grow on trees இல்ல. Just because you're in the UK doesn't mean it grows on trees உண்டு. So yeah, going back to the house, we lived in a குட்டி house தான். இப்போ வியூஸ் எல்லாம் ஆசியூரை பார்த்துட்டு அங்கே தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லை. I had to work my way up to like that kind of thing. இப்போ வந்து 3 லட்சம் கொடுத்து வாடகை கொடுத்து ஒரு வீட்டில் அவர் இருக்காருன்னா மாசத்துக்கு ஸ்டார்டிங்ல வந்து அப்படி இல்லை, ஸ்டார்டிங் வந்து மாதிரி இருக்கும். ஒரு சின்ன வீடு ப்ரோ. லைக் இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் போனால் லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன பெட்ரூம், அங்கே இன்னொரு செகண்ட் பெட்ரூம், லிவிங் ரூம். இன்சைட் லிவிங் ரூம் வாஸ் லைக் a small kitchen. Okay, just for people to visualize this. எல்லாம் குட்டி ரூம்ஸ். அதுக்கு மேலே like the walls were like என்ன சொல்லுவாங்க, மோல்டு இருக்குதுல்ல, மோல்டுன்னு தமிழ் சொல்ல தெரியாது, பிளாக் மோல்டாக இருக்கும். அந்த பூசணம் சொல்லுவாங்க guys. At the top of the wall இருக்கும்ல, so பூசணம் பிடிச்ச மாதிரி. அது like it was a rough neighborhood because it was a council scheme. அதில் people that lived there they couldn't afford proper housing, so the neighborhood was quite rough. Drug use, violence, alcohol misuse. So இவங்க இருப்பாங்களா ஒரு மாதிரி ஸ்வாகா வந்துட்டு யோ மேன் அவ அப்படி இருக்கலாம். ஸோ அப்போ கொஞ்சம் ஸ்கேரியாக இருந்தது அந்த ஏரியாவில் லிவ் பண்ணிக்க. ஆனால் இது எனக்கு என்ன டீச் பண்ணா 3 விஷயம் எனக்கு. நான் இல்லை, நான், my brothers, mom and dad. Yeah, full family. மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் 5 people. 5 people. Yeah. So எப்படின்னா இப்போ in one bedroom we shared one bed. ஒரு பெட் இருந்தது. அதில் நானும் தம்பியும் we shared that bed. பேச இல்லை, குட்டி கிங் சைஸ் பெட் இல்லை, ஸ்மால் சிங்கிள் பெட் தான். அதில் இன்னொரு பெட்ரூமில் my mom, dad and my other brother basically. So குட்டி ஸ்பேஸ் தான். பட் நான் என்ன சொன்னேன் பட் 3 things எனக்கு I learned 3 things. Number 1, it's not about the size of the house that makes a home,
but the love within the walls. தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியாது, நீங்களே ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க தமிழ்ல. வீட்டோட சைஸ் வந்து இது கிடையாது, அதாவது அந்த வீட்டில் இருக்கவங்களோட அன்பு பாசம் அதெல்லாம். And often the smallest and tightest spaces can lead to the biggest human experiences and memories, you know. நீங்கள் இப்போ பெரிய வீட்டில் இருங்க சின்ன வீட்டில் இருங்க அது பரவாயில்ல, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஜென்யூனாக ஹாப்பினஸ் அதுக்குள்ளே இருக்குதுண்டா, that's the biggest thing that I learned from back then. And when you also come from a place of like little luxury or privilege, நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் சாதிக்க it feels like an even more special achievement. You know, இப்போ நான் கூட இல்லை, but many viewers will be watching this, they might be in a position in their life இப்போ where they're thinking இது I'm not at the level I want to be yet, you know. பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் போவே முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. அது ஓகே, you know, அது இப்போ ஓகே, our beginnings will shape us but it shouldn't define our future. என்ன சொல்ல புரியுதுல்ல? இப்போ நீங்கள் இப்போ அப்படி இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் if you stick to your vision and work hard and go through that phase, one day when you achieve this next level success, அப்போ you will appreciate it more because you started at the bottom, you got to the top. Exactly. So yeah, that was my childhood in the UK. So இந்த ஃபேமிலியோட இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு வந்து என்னென்னலாம் கொடுத்துச்சு? லைக் ஒரு ஃபேமிலியாக நீங்கள் இருந்துருக்கீங்கல்ல, நீங்கள் சொன்னீங்க அதாவது வந்து கொடுக்குற அன்பு தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வேறு என்னென்னா நீங்கள் வந்து இந்த ஃபேமிலியிலேருந்து நீங்கள் இது பண்ணது அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து. I have to speak about my father. அப்பா பற்றி பேசணும் because when you're young, இப்போ நான் அப்போ 10 வயசு இல்லை, you don't understand the sacrifices that your parents are making for you. அது கொஞ்சம் தமிழில் சொல்லுவீங்களா? அதாவது நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்மளோட பெற்றவங்க வந்து என்னென்னலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, தியாகம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க மாட்டோம். அப்படி நம்மளுக்கு தெரியாது. அப்போ அந்த 10 வயசுல வந்துட்டு நம்ம எல்லாமே வந்து ஒரு இதுவாக எடுத்துப்போம். என்ன சொல்லுவாங்க அதை, ஒரு எல்லாத்தையுமே கிராண்டடா, ஓகே இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், அவங்க என்ன இதுல கொடுக்க மாட்டாங்க, பைக் வாங்கி தர மாட்டாங்க, சைக்கிள் வாங்கி தர மாட்டாங்க அப்படின்றத இருக்கும். அப்போ like my father, he was working 2 jobs bro, 2 jobs. இப்போ மார்னிங் ஒரு 8 AM ஒழும்புவார். I'll also get up to go to school அப்போ அந்த டைமில். So he'll drop me off to school and he'll go to his first shift இருக்கும் வேலை 9 AM till like 2 PM 2:30 PM. அதுக்கப்புறம் he'll pick me up from school and then like a shelfல products போடுவீங்கல்ல, shelf அந்த products ரொம்ப பேசிக் ஜாப் தான். And very labor intensive, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும் அந்த வேலையை. 3 PM he'll pick me up from school, திருப்பி வீட்டை விட்டுட்டு evening time he'll go for a second job and that was in a kitchen job, cleaning மாதிரி அப்படி எல்லாம். And that was like 6 PM till like 2 AM. So basically he was working almost like the full day. அப்போ எனக்கு புரியல. I thought okay, he's going to the job, அதெல்லாம் விட்டுட்டேன். பட் நான் சொன்னேன் இப்போ தான் எனக்கு திருப்பி when I'm thinking back to it, you realize how much your parents sacrificed for you. And just to give you an idea bro, இப்போ UKல back then salary was like the minimum salary, national minimum wage was like £5 per hour, £5 500 rupees per hour, ஒரு ஹவருக்கு 500 ரூபாய். I know basically. And நீ ஒரு நாள் வேலை செஞ்சா you'll get like £75 roughly. So சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ monthly that works out to be 1,800. இப்போ சொல்லிக்க இது UK, அப்போ UK டைம் இல்லை, இப்போ அவங்க நினைப்பாங்க 1.8 lakhs அவ்வளோ இது அப்போ it goes out. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ 1.8 lakhs இல்லை, £800 will go towards the rent and council tax, வீட்டுக்கு வாடகை அதெல்லாம். அதில் £300 will go to your household. இப்போ க்ரோசரிஸ் வாங்குறீங்களா, சாமான் ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்குறீங்க, இங்கே மாதிரிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு £300 will go towards like your bills, utility bills, electricity, water charges அதெல்லாம் கடைசியாக £300 மிச்சம் இருக்குது. அதில் he would put me into private tuitionக்கு போவேன். ஸோ டியூஷனுக்கு அந்த டைமில் per 1 hour it was like £40. ஸோ கிழமைக்கு நீங்கள் வீக்லி 3-4 times போனால் மந்த்லி நீங்கள் பாருங்கள் பேசிக்லி அந்த அவர் உழைச்ச 1.8 lakhs was all gone towards the family. So like I said, I didn't appreciate these sacrifices. இப்போ அப்போ ஸ்கூலுக்கு போகிறக்க all the people in school, சின்ன பசங்க, they'll have the latest games consoles இருக்கும். அப்போ PlayStation 2, Xbox, இதுதான் மெயின் திங். அண்ட் எப்போவுமே அவர் பேசுவாங்க நைட்டு கமன் Xbox லைவ் வந்து ஆன்லைனில் கேம் விளாடுவோம் வந்து. அப்போ நாம எல்லாம் அந்த குரூப்பில் போய் பேச முடியாது, அண்ட் எங்களுக்கு இல்லை. I felt left out. எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருந்தது. ஸோ at that point I understood, you know, எங்களுக்கு we don't have all these luxuries in life and அப்போ எனக்கு புரிஞ்சிட்டு. And one thing இப்போ நான் திருப்பி அதை பார்க்க one thing that I learned from this is that தமிழில் சொல்ல தெரியாது, நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க, but comparison is the thief of joy. இப்போ நீங்கள் எப்போவுமே வேற ஆளை வச்சு கம்பேர் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளோட சந்தோஷம் போயிடும். ஹாப்பினஸ் வந்து திருடப்பட்டதுன்னு சொல்றாங்க. திருடப்பட்டது. Yeah. So basically try and be happy with what you have in life. Exactly. And like I said, the things that matter the most is family and love. ஏதாவது வேணும்னா நம்ம we can work for it, but then we should not compare. வேற
ஒருத்தவங்களுக்கும் ஒரு டைமிங்கில் இருக்கும், ஒருத்தவங்க ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக தீப் ஆஃப் ஜாய் இந்த நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. நான் இதுமாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த விஷயத்தை. நைஸ். Also one more metaphor bro. I like to give metaphors. அப்பதான் people visualize பண்ணலாம்ல. எஸ் ஒரு ladder இருக்குதுல்ல, ladder என்றா தமிழ்ல ஏனில படியில் இருக்குதுல்ல, அந்த படியில் அந்த ஸ்டெப்ஸ் இருக்குதுல்ல. ஆமாம். ஸ்டெப்ஸ், think of this as life basically. You're starting at the bottom and படியில் ஏற you're getting higher in life. You're reaching a next level in life, but don't forget the steps that got you to that position. புரியுதுல்ல? நீங்கள் யூ ஹேவ் டு யூஸ் த பாட்டம் ஸ்டெப்ஸ் டு கெட் டு த ஸ்டெப்ஸ் அட் த டாப். ஸோ எப்பவுமே லைஃப்பில் நீங்கள் எங்கே போனாலும் அந்த கீழ்படியை நீங்கள் மறக்காமல் ஆல்வேஸ் ரிமெம்பர் யுவர் ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ உங்களோட ஸ்கூல் டைம் பற்றி நீங்கள் சொன்னீங்க. அதாவது நீங்கள் ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்களாம் வந்து எக்ஸ்பாக்ஸ் விளாடுவாங்க, PS விளாடுவாங்க. எக்ஸ்பாக்ஸ் PS2லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு எப்படி தோணுன்னா வந்துட்டு அதெல்லாம் பணக்காரங்க விளாடுறதுப்பா, அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா, அதெல்லாம் எதிர்பார்த்து இது ஒரு பெரிய விஷயமா பேசுகிறாங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அங்கே வந்து பணக்காரங்க மட்டும் தான் எக்ஸ்பாக்ஸ் PS2 வச்சிருக்க மாட்டாங்க. அங்கே நார்மலாக வந்து ஒரு எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு எக்ஸ்பாக்ஸ் PS2ன்றது பசங்க வந்து இந்த கிறிஸ்மஸ் டைம்லையோ ஏதோ டைமில் வந்து வாங்கி கேட்டு அதை வச்சுட்டு டெய்லியுமே வந்து எல்லார் கூடயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிட்டு விளாடுற ஒரு மேட்டர் அது. ஸோ அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கல்ல. ஸோ உங்களோட ஸ்கூலிங் எப்படி இருந்துச்சு? நீங்கள் உங்கள் ஏன்னா பிகாஸ் ஸ்கூலில் தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் டெஃபினட்டாக. ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்ததை விட ஸ்கூலில் அதிகமாக இருந்திருப்பீங்க. எப்படி how was your schooling in UK? So see, many people அவங்க கேட்க how was your school life ன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க school life was the best life for me. நிறைய மெமரிஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஃபன் பண்ணுறீங்க. அப்படி எனக்கு அப்படி பெருசாக இல்லை. I remember my school time, it was see I used to get bullied a lot. bully தமிழ்ல எப்படி சொல்றது? bullied and bully guys தான் கலாய்ப்பானுங்க, இது பண்ணுவானுங்க, வெறுப்பேத்துவானுங்கல. bully கரெக்டான தமிழ் வேர்ட் என்னது? is a bully அப்படினா அவன் வந்து ஒரு ஓதவக்கற நாய் அப்படின்ற something like that. Yeah, but yeah, bully பண்ணுவாங்க அந்த லுக்ஸ் பத்தி. அப்பேக்க bro உங்களுக்கு லுக்ஸ் வச்சு என்ன ப்ரோ இருக்கு? எனக்கு தான் ப்ரோ bully பண்ணுவானுங்க எக்கச்சக்கமா. இல்ல ப்ரோ உண்மையா they bully me for my looks. அப்பேக்க வேற மாதிரி இல்ல, வேற மாதிரி இருந்ததுல. so அப்பேக்க they bully me for my looks and அப்பேக்க it was இவர் லுக்ஸ்க்கே bully பண்ணிருக்காங்கனா நம்ம நாங்க போய் படிச்சிருந்தோம்னா இன்னும் பெரிய பிரச்சனை நடந்துரும். UK ரொம்ப ரஃப் ப்ரோ. அப்பேக்க அந்த டைம்ல ரொம்ப ரஃப்பா இருந்தது. so they bully me and அப்படி பண்ணேக்க எங்களுக்கு இருக்குமா அப்படியும் இருக்குமியா எல்லாம் சேர்த்து ஒரு ஃபுல் பேக்கேஜ் மாதிரி போட்டு இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு இது எல்லாம் இருக்குது ப்ரோ. ஸோ அது அந்த வயசுல 10 வயசுல அப்படி பண்ணேக்க எனக்கு கொஞ்சம் ஒரு அப்பேக்க எனக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஐ வாஸ் வெரி ஷை, இன்ட்ரோவர்ட்டட் அப்படி சொல்லலாம். ஸோ அப்படி பண்ணி அவங்க இப்படி சொல்லேக்க லுக்ஸை பற்றி இப்படி சீக்க ஒரு மாதிரி இருக்கும். இட் பிரேக்ஸ் யோர் கான்ஃபிடன்ஸ், இட் பிரேக்ஸ் யோர் செல்ஃப் எஸ்டீம். அப்போக்க நீங்கள் திங்க் பண்ணுவீங்க, ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு தெரியாதுல்ல. 10 வயசுல இப்படி பண்ணேக்க யூல் ஃபீல் சேட் இல்லை ஆப்வியஸ்லி. அண்ட் நம்மளோட I don't have many friends இல்லை. இப்போ யூகேல என்ன நடக்கும்னா ப்ளே டைம் இருக்குதுல்ல. இப்போ நீங்கள் யூகேக்கு ஸ்கூலுக்கு போன போது 2 பிரேக்ஸ் இருக்குது. த ஃபர்ஸ்ட் பிரேக் இஸ் 10 மணிலேருந்து 10:20 மட்டும் ஒரு ப்ளே கிரவுண்ட் நீங்கள் விளாடலாம் ப்ளே கிரவுண்டில் ஃப்ரெண்ட்ஸோட. செகண்ட் பிரேக் டைம் இஸ் லஞ்ச் டைம் 1 hour. அப்போக்க எவ்ரி ஒன் வில் பி சில்லிங் இன் த ப்ளே கிரவுண்ட் வித் தேர் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ ஐல் ஜஸ்ட் பி சிட்டிங் டவுன் அந்த பெஞ்ச் சும்மா பார்த்துட்டு இருப்பேன் எல்லாரும் விளாடுறத. நம்மளோட ஃபேமிலி வாஸ் அ வெரி ட்ரெடிஷனல் ஃபேமிலி. என்ன சொல்கிறேன்டா இப்போ நான் மட்டும் இல்லை, ஐ திங்க் மெனி ஸ்ரீலங்கன் ஃபேமிலிஸ் அந்த டைமில் என்னென்னா நீங்கள் மார்னிங் ஸ்கூலுக்கு போவீங்க, ஸ்கூல் முடிஞ்சு திருப்பி வீட்டுக்கு வரணும். யூ கான்ட் கோ அவுட் அண்ட் ஹேங் அரவுண்ட், ஊரை சுத்த முடியாது. நம்ம வீடு தான் இங்கே நம்ம ஊர் மாதிரி தான் அது. நம்ம ஆளுங்க மாதிரி தான். யூஸ்வலாக வீட்டிலேருந்து விட மாட்டாங்கல்ல. ஏதாவது நான் என்ன ஸ்கூல் 5 மணிக்கு விட்டாங்கன்னா 5:30 வீட்டில் இருக்கணும். 5:30 அது ஏன் எனக்கு 5:30 அப்படின்னா வந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து எங்கள் வீடு வந்து 7 கிலோமீட்டர். நான் சைக்கிளில் வருவேன். நான் அரை மணி நேரத்தில் அங்கே இருக்கணும். இல்லைன்னா கேட்பாங்க என்ன போகணும், என்ன ஆச்சு, ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி. அது ட்ரெடிஷனல் அப்படி தான். அவங்க அம்மா அப்பா சின்ன வயசுல இருக்க அவங்க அம்மா அப்பா அப்படி வளர்த்துருப்பாங்க. ஸோ அதாவது பசங்க கெட்டு போயிடுவாங்க வெளியில் போயிட்டு, அந்த மாதிரி ஒரு பயம் தானே அது. நான் தப்பாக சொல்கிறேன். அந்த டைமில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பட் அதர் பீப்புள் மை பியர்ஸ் அவங்க வெளியில் போவாங்க, ஊர் சுற்றுவாங்க. எனக்கு இப்போ ஸ்கூலுக்கு போனால் திருப்பி வீட்டை வரணும் டைமுக்கு. வீட்டை வந்து அதுக்கப்புறம் ப்ரைவேட் டியூஷன் இருக்குதுல்ல, டியூஷன் கிளாஸுக்கு போகணும், திருப்பி வீட்டை வரணும். மாநாடு பாட்டு இருக்கிறீங்களா? மாநாடு சொல்லுவாள் எஸ்டி சூர்யா, வந்தான் செட்டான் சுட்டான் ரிப்பீட், வந்தான் செட்டான் சுட்டான் ரிப்பீட். அது மாதிரி தான் இப்போ எங்களுக்கு இப்போ ஸ்கூலுக்கு போ, வந்து டியூஷனுக்கு போ, வீட்டை வா, தூங்கு, விளையாடுறது அந்த மாதிரிலாம் வந்து பசங்களோட சேர்ந்து அந்த ஒரு இது அப்படி எனக்கு இல்லை அந்த டைமில். அந்த மாதிரிலாம் எதுவும் அப்படி இல்லை. ஹவ் அபவுட் ஸ்டடீஸ்? உங்களுக்கு ஸ்டடீஸ்லாம் எப்படி? ஆர் யூ லைக் குட், ரொம்ப செம்மையாக படிப்பேன், இல்லை மேக்ஸ் நல்லா வரும்? ஸ்டடீஸ் நல்லா போனது. ஐ வாஸ் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ், நான் சொன்னேன்ல டியூஷனுக்கு போனது, வீட்டை போய் திருப்பி படிக்கணும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஓகே ஐ வாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் மை ஸ்டடீஸ் அண்ட் தட் இஸ் ஓகே. நல்லா படிக்கிறப்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னா ஒரு சப்ஜெக்ட் பிடிச்ச சப்ஜெக்ட்னா ஐ திங்க் பிஸ்னஸ் வாஸ் மை பிடிச்ச சப்ஜெக்ட் தான். அந்த அதாவது சப்ஜெக்டாவே இருந்துச்சு அது அப்போ? இல்ல இல்ல அப்பக்கு இருந்தது. யூ ஹேவ் லைக் லைட்டா இருக்கும் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரி. ஸோ அதுக்குள்ள தில் மிக்ஸ் லைக் மேத்தமேட்டிக்ஸ் இது மாதிரி இருக்கும்.
ஸோ அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. ஓகே. ஸோ அப்போவே உங்களுக்கு அந்த பிஸ்னஸோட அந்த இது ஆசை இருந்துச்சு உங்களுக்கு? ஐ வாஸ் ஹுக்ட்னு சொல்லலாம். ஐ வாஸ் ஹுக் டு பிஸ்னஸ். அவ்வளோ பெருசாக இல்லை, பட் ஐ ஹேட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இது ஃபன்னாக இருக்குது. பிடிக்காத சப்ஜெக்ட் வாஸ் சயின்ஸஸ். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்னது? எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எனக்கு தமிழ் பிடிக்கும். ஏன்னா அதான் ஈஸியாக வரும் எனக்கு. அதுக்கே ஒரு கிளாஸ் இருந்தது தமிழுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் தனியாக இருக்கும். ஓகே. ஸோ அது வந்து டெய்லியுமே இருக்கும், ஜாலியாக இருக்கும். நான் வந்து ஓரளவுக்கு நல்லா படிப்பேன் அதில். அப்புறமா இங்கிலீஷ் பிடிக்கும். அதுக்கப்புறமா வேற எதுவும் இங்கிலீஷ் அப்போக்கே டீச் பண்ணதா 10 வயசுல? ஆமாம், எங்களுக்கு சின்ன வயசுல டீச் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ புரியுது, இப்போலாம் கலக்குறீங்க ப்ரோ இங்கிலீஷ்ல எல்லாம்? இல்லை நான்லாம் கலக்க மாட்டேன். சும்மா யாராவது பேசுறாங்கன்னா புரியும், அப்புறம் லைட்டாக பேசுவோம். தோடா மாலுன்ற மாதிரி தான் இங்கிலீஷ். பட் சின்ன வயசுலேருந்தே அதுவும் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் தமிழ்னா நான் ஓரளவுக்கு பிடிக்கும். ஓகே. அப்புறமா 11th 12th அக்கௌண்ட்ஸ் பிடிச்சிச்சு. அக்கௌண்ட்ஸ். ஓ நைஸ். Cool. இப்போ one more thing நான் சொல்ல மறந்துட்டேன். This is a very pivotal part in my life. அப்பேக்க சொன்னால இப்போ நான் பிளே கிரவுண்டில் பெருசாக எல்லாம் விளையாண்டு இருப்பாங்க, நான் சும்மா தனியாக இருப்பேன். ஸோ அப்பேக்க I would go to the library போவேன். ஸ்கூலில் லைப்ரரி இருக்கும். அங்கே போனால் இப்போ லைப்ரரிக்கு போவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா they'll go to the library to read books, study, do their homework. அதுக்காக நான் போனேன். I went there to find a place of அப்பேக்க எல்லாம் குவைட்டாக, லைப்ரரியில் குவைட்டாக இருக்கும். You don't hear the kids playing in the playground. சும்மா ஒரு I felt at peace லைப்ரரியில். And அப்பேக்க தான் first time I discovered computers. அப்பேக்க லைப்ரரியில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த கம்ப்யூட்டர் நான் போட்டு அப்பேக்க இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இப்போ Chrome, Firefox இருக்குல்ல, அந்த காலத்தில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வாஸ் தி மெயின் ப்ரௌசர். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அந்த காலத்துல ஆக்கிட்டீங்களேங்க. ஐ மீன் மேபி இந்த காலத்து கிட்ஸுக்கு அது வந்து ஒண்ணுமே தெரியாம கூட இருக்கலாம். பட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எல்லாம் அந்த காலம் சொன்னீங்கன்னா ஐ ஃபீல் ஓல்ட் ஆக்சுவலி. இது நீங்க சொல்லும்போது இல்ல அப்பேக்க அதான் மெயின் டிஃபால்ட் ப்ரௌசர் ஆன் கம்ப்யூட்டர்ஸ். அப்பேக்க நம்ம எல்லாமே மைக்ரோசாஃப்ட் தான். ஸோ அதான் இருக்கும். ஐ ரிமெம்பர் நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி நான் அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஐ ஃபவுண்ட் மை you can சொல்லலாம் I escaped from my problems and found my passion in computers. And my first time ஒரு passion கிடைச்சது எனக்கு. கம்ப்யூட்டரை போட்டு அந்த இன்டர்நெட்டில் போய் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் கேம்ஸ் விடுவாங்கல்ல, அப்போ ஒரு சைட் இருந்தது miniclip.com என்ற ஒரு சைட் இருந்தது. நானும் விளாண்டுருக்கேன். அதில் எம்னு சொல்லிட்டு அந்த லோகோவை எம் போட்டுருக்கோம். 8.2 பண்ணுவாங்க. எல்லாமே அதில் அது அப்போதுல நிறையா இருக்கும் அதில் அந்த இதில். ஸோ அப்போ ஃபுல் ஓகே ஐ ஃபவுண்ட் மை இப்போ என்ன சொல்கிறேன்டா, இப்போ நீங்கள் லைஃப்பில் when you're escaping from your problems it can sometimes lead you to your passion. எந்த எக்ஸாம்பிள் I was escaping from this bullying and all this stuff. I went to the library, I switched on the computer, I went on the internet and I discovered அப்பேக்க தெரிஞ்சிட்டு okay I like this computers, I like the internet, இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. அண்ட் அதுலேருந்து அப்புறம் I would always go to the library, break time, lunch time போய் சும்மா கேம்ஸ் விளையாடிட்டு வீடியோஸ் பார்த்துட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ that is அவர் ஸ்டார்ட் பண்ணது கேம் பார்த்துக்கிட்டே வீடியோஸ் பண்ணது. பட் அதுலேயே அவர் வந்து அப்படியே இருந்துடல. இப்போ நம்மளாம் என்னன்னா வந்து வீடியோ பார்க்குறோம், பாடுறா அப்படின்னு சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோமே தவிர அதில் ப்ரொடக்டிவாக எதுவும் பண்ணல. ஐ மீன் நான் லைட்டாக பண்ணியிருக்கேன், இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இல்லை. ஸோ அவர் வந்து அதில் ப்ரொடக்டிவாக வந்து பண்ணியிருக்காரு. அப்போ நீங்கள் 10 years ஓல்டில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் தென் யுவர் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஐ திங்க் நீங்கள் நம்ம அப்போ சொன்னது 13 yearsல பண்ணீங்க. 13 yearsல அதாங்க we'll get to that. அது நான் சொன்னீங்களா ப்ரொடக்டிவ் ஸ்டார்ட்ல அப்படி இல்லை ப்ரோ, ஸ்டார்ட்ல ஃபுல்லா ஃபன் தான், சும்மா கேம் ஃபன்ல இருந்தா வந்துச்சு. இப்போ எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த பேஷனை ஃபைண்ட் பண்ணி அதுல இருந்து it took me on a different journey basically. Nice. ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க, நிறையா கம்ப்யூட்டர்ஸில் வந்துட்டு வீடியோஸ் பார்க்குறீங்க. இந்த கம்ப்யூட்டரில் இப்போ இன்டர்நெட்டில் தான் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. பட் அதை வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் முதல்ல வந்துருக்கணும்ல. இப்போ அதில் என்னென்னலாம் கற்றுக்கலான்னு முதல்ல இருந்திருக்கும்ல, அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன? லைப்ரரியில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணான். ஆப்வியஸ்லி வீட்டாங்க கம்ப்யூட்டர் இல்லை. ஸோ ஐ கெப்ட் சும்மா ஒரு பேக் ஸ்டோரி சொல்லுறேன், குட்டி ஸ்டோரி மாதிரி. ஐ கெப்ட் அப்பா கேட்டேன் நான் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் ப்ளீஸ், எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் வாரு, சும்மா போய் சொல்லி ஹோம்ஒர்க் வாரு, அதுக்கு யூ நீட் டு யூஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் என்று அப்போ யூஸ் பண்ணதில்ல. அவர் சொல்லுவார் இல்லைப்பா எனக்கு அது வாங்க முடியாது, அந்த டைமில் காசு இல்லை வாங்க முடியாது. ஆனால் ஐ ரிமெம்பர் ஒன் டைம் ஒரு கடை we were shopping in Staples, ஒரு டெக் ஷாப் மாதிரி யூகேல. we went there to buy like pens, சும்மா பென்ஸ். அப்போக்கு I saw அதில் போட்டுன்றது 50% off ஒரு கம்ப்யூட்டர் 50% ஆஃப். ஐ திங்க் £199 லைக் 20K ரஃப்லி. அப்போக்கும் சேம் டைலாக், இல்லைப்பா இது வாங்க முடியாது, இது ரொம்ப இது இப்போ வாங்க முடியாது, பெயிண்ட் வாங்கி தரேன். எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, பொய் சொல்லுவாங்கல்ல. அப்பவுமே இப்போ டென்டிஸ்ட் போகிறக்க சொல்லுவாங்க I'll buy you this ண்டு, இதுக்கப்புறம் சும்மா பொய் சொல்லுவாங்க. அப்போக்கே தெரிஞ்சிட்டு அது இல்லைப்பா நீங்கள் கேட்டு பாருங்க, they might have like some sort of installment plan இருக்குமில்ல. லக்கிலி இருந்தது. ஸோ இட்ஸ் லைக் யூ பே லைக் மந்த்லி ஒரு 2K கட்டுற மாதிரி ஒரு பிளான் இருந்தது.
I convinced him, okay, நான் சொன்ன ரீசன் I have to do homework பண்ணோடும். I can't keep இப்போ என்ன பண்ணுவேன்டா அந்த டைமில் they have internet cafes இருக்குல்ல. ஆமாம், இங்கேயும் இருக்குது. I think நீங்கள் போய் ஒரு £1 ஒரு ₹100 கட்டி 1 hour யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் பண்ண முடியாதப்பா, நான் திருப்பி வெளியில் போக முடியாது, உங்களாம் நீங்கள் சொன்னீங்கல்ல வீட்டில் இருக்கணும்னு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளை போட்டு வாங்கிட்டேன். I still remember this. The Staples, the guy, he said to me, we'll deliver the computer on Saturday. I think I was there Thursday or something. Saturday உங்களுக்கு வீட்டு வருமண்டு between 9 AM and 1 PM. Saturday early மணிக்கு ஒலிம்பி I was waiting outside the window for this computer. எந்த கெட்ட காலம், it came at 1:30 PM or 1 PM and the cut off pointல வந்தது basically. And when it came, I set it all up. I went to my room, set it all up. Internet இல்ல. we couldn't afford the internet. You have to buy it separately இல்ல. So ஒரு 3 weeks internet கிடைக்கல. ஆனா அதுல பின்பால் இருந்தது. யாம் இருக்குல்ல, பின்பால் என்னோட கேம் மைண்ட் ஸ்வீப்பர் உண்டு. கிளிக் பண்ணி சுத்தமா விளையாட தெரியாது. அது எனக்குமே விளையாட தெரியாது. அதாவது அது வந்து வெடிக்காம அதை கிளிக் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதான் ஆன்சர் நினைக்கிறேன். அது ப்ரோ இப்போ கூட எனக்கு விளையாட தெரியாது ப்ரோ. அது சும்மா அமட்டி நிற்பேன், ஃபன்னா இருந்தது பேசிக்கலி. பின்பாலும் அப்படிதான், இப்படி சும்மா அடிச்சுக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். ஸோ அது ஒரு 3 weeks அப்படியே விளையாண்டு இருந்தது. ஃபைனலி I got my internet connection and again நான் ஃபர்ஸ்ட் லைப்ரரியில் பண்ண மாதிரி my routine was go on the internet, play games, watch videos, இப்படி எல்லாம். அப்போக்கு தான் அந்த மினி கிளிப் சைட்ல ஒரு பாப்அப் வந்தது. ஒரு பாப்அப் இருக்குல்ல, ஆட் இருக்குல்ல, அப்படி வரும்ல, வந்து நோயிங்கா இருக்கும். அதுல one pop-up was how to make money at home, ஒரு ஆட் வந்தது. சூப்பர். ரெண்டாவது பாப்அப் like they kept coming. Another pop-up was single mother makes $300 per day from home. You might remember. இப்படி வந்து நான் ஃபர்ஸ்ட் எக்ஸிட் பண்ணேன், கேம் விளையாடிக்க வந்து நின்றது கொஞ்சம் ஒரு கடுப்பா இருந்தது. அப்புறம் I thought okay, கிளிக் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணி பார்த்து தான் I took me to a separate landing page. அதுல someone was selling a course how to make money online and they were selling this course for like $50 $60 அப்படி. வாங்குற காசு இல்ல, பட் எனக்கு one thing அப்போ புரிஞ்சது, people are making money online and அது புரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி கூகுளுக்கு போய் I started searching for how to make money online. This was இப்போ உங்க ஏஜ் என்ன? Still 10-11 years old அந்த டைம்ல. And கூகுள் பண்றீங்க. எனக்கு ரொம்ப ஒரு I was very curious. இது என்னப்பா இது ஆன்லைன்ல மணி மேக் பண்ணலாமா, இது ரொம்ப ஒரு fascinating இருந்தது. ஸோ கூகுளுக்கு போய் I searched for how to make money online. அப்படி போய் I went on a big rabbit hole bro. எனக்கு ரொம்ப, you can imagine at that time you have this thought that you can make money online. 10-11 வயசுல. At that time I couldn't afford anything. So I thought okay, this is my jackpot or something. So அப்படி போறக்க I went down this big rabbit hole of how to make money online. I went through many online forums. அதுல other people will be sharing their experiences and how to make money like this. And திருப்பி I found internet marketing ஒரு subject. அதுக்குள்ளக்குள்ள தான் there was like different subcategories, CPA and pay per click, affiliate marketing, SEO. And the மூணு letters that changed my life. SEO is what changed my life. But again நான் சொன்னேன்ல, நீங்க இப்ப I escaped from my problems, I found my passion, and within that I found my actual passion, SEO. So SEO தான் மெயினா. இது SEO வந்து கத்துக்க, இது என்னன்றது 11 years ஓல்ட்லயே நீங்க வந்து பாத்துட்டீங்க கரெக்ட்டுங்களா? ஸோ இது வந்து இது SEOன்றது என்னன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? லைக் உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு நாள் ஆச்சுன்ற ஞாபகம் இருக்கா? இல்ல எனக்கு பார்த்தோன்னே இது என்னன்னு புரிஞ்சிருச்சு? இல்ல அப்படி இல்ல, எனக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ன்றது தெரியும். அண்ட் ஆல்சோ SEO அப்படின்னா வந்துட்டு, அதாவது நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட் தேடுறோம்னா அது முன்னாடியே வந்துச்சுன்னா அதான் SEOன்றது மட்டும் தான் தெரியும் எனக்கு. பட் அது நிறைய இருக்கும் கண்டிப்பா இன்டெப்தா. But like நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு கத்துறதுக்கு? So to learn SEO it took me, இப்ப கூட I'm still learning bro. இப்ப கூட நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியாது. You can never understand fully. எப்பவுமே புதுசா வந்து இருக்கும் அந்த ஃபீல்ட்ல. But at that time I remember very clearly, எனக்கு when I discovered SEO for the first time, I started reading. சும்மா I was reading online articles, watching videos. ஸ்கூலுக்கு போறக்க I'd go to the library ல, அப்பேக்கே I'll read about SEO. உண்மையானக்கு ஒரு genuine connection இருந்தது. And see, UK நம்ம வீட்டில் 9 PM அப்புறம் கம்ப்யூட்டர் பாவிக்க முடியாது. ஸோ என்ன பண்ண வேண்டாம், I'll go to the school libraryல, அதெல்லாம் ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் எடுப்பேன். பிரிண்ட் அவுட் ஆன்லைன் ஆர்டிகல்ஸ் இருக்கிறதுல அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபுல் பேட்ச் எடுத்துட்டு நைட்டில் சும்மா I'll be reading this and understanding. அப்போ தெரியும் எனக்கு, okay, I really found something, I found a connection to this, so let's keep going down this path. And ஒரு 2 years ஒரு 1.5 years சொல்லலாம். By the time I was 12-13 years old, I thought okay, இப்போ உங்களுக்கு ஒரு லெவலுக்கு புரியுது SEO என்னன்னு. I think it's time to start a SEO agency. அதில் yeah, so then I started the SEO agency.
அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷமா நீங்கள் அதை வந்து படிச்சுட்டே இருந்திருக்கீங்க. ஐ மீன் லைக் ஆன் அண்ட் ஆஃப் படிக்கிறது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் இவங்க வந்து அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வீட்டில் வந்து நைட்டு இந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் நான் வந்து பார்க்குறதே கஷ்டம். ஏன்னா அந்த டெடிகேஷனால தான் வளர முடியுது ஒன்று. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் வந்து 9 மணிக்கு மேலே என்னை படிக்க விட மாட்டாங்கப்பா, என்னை வந்து கம்ப்யூட்டர் பார்க்க விட மாட்டாங்கப்பா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வில் பிளேம் அவர் பேரண்ட்ஸ், அதாவது இவங்க பண்ண தப்பு தான், இவங்க தான் என்னை விட மாட்டாங்க. பட் அதுலேயே வழி இருக்குது, இந்த மாதிரி பண்ணலாம். அதாவது இது பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து நைட்டு உட்காந்து நான் படிப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து தட்ஸ் பேஷன் ஆல்சோ டெடிகேஷன். அது டூ திங்ஸ் ப்ரோ. இப்போ நான் எப்போவுமே அம்மாவுக்கு சொல்லுவேன், கம்ப்யூட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்க எனக்கு நிறைய ஹோம் ஒர்க் இருக்குது ஸ்கூல்லேருந்து. அவங்களும் ஓகே ஹோம் ஒர்க் இருக்குன்னு விடுவாங்க. when I come home from school 3 PM I'll go to tuition, I'll come back. அப்போலேருந்து I'll say எனக்கு ஃபுல் ஹோம் ஒர்க் இருக்குது, நான் ரொம்ப பிஸி இன்னைக்கு, ஆனால் எல்லாம் சுத்தமாக போய் இப்போ கூட ஐ திங்க் இது இப்போ பார்த்துட்டுப்பா கோவப்படுவா, என்னடா பொய் சொல்லியிருக்கிறாண்டு, எல்லாம் சுத்தம் போய். I was just fully learning about SEO and every day non-stop bro. உண்மையாக எனக்கு I was addicted இருந்து. நீங்கள் இப்போ அடிக்ட் ஆகுவீங்கல்ல விஷயத்துக்கு like that. But I'm sure she's happy now, right? Because you have made yourself. இப்போ she's happy. Yeah. அப்போ கண்டிப்பாக கோவப்பட மாட்டாங்க. Please கோவப்படாதீங்க. And also how like mom ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா you should know. Yeah, சின்ன வயசுல ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்தாரு. Again நான் சொன்னேன்ல அவங்க அம்மா அப்படி வளர்த்திருப்பா, அது மாதிரி அவங்க தப்பு இல்லை. இது அது ஒரு ட்ரெடிஷனல் கைண்ட் ஆஃப் திங். வியூவர்ஸுக்கு ஒன்று சொல்கிறேன், I think even in our darkest moments there's a light switch waiting to be switched on. அந்த டைமில் எனக்கு it was a dark moment for me, but my light switch was the internet and SEO. So எல்லாருக்கும் இப்போ நீங்கள் இப்போ I'm sure many people will be going through a dark point in their life currently, but I think just hang tight, you know, at some point in your life உங்களுக்கு அந்த light switch moment வரும். வரைக்கும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு you'll know, you have a gut feeling this is it. Wow, nice. ஸோ நீங்கள் வந்து இது வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி 13 வயசில் ஆரம்பிச்சிட்டிங்க. 13-year-old பாய் டூயிங் எ பிஸ்னஸ். இப்போது இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா நார்மலாக ஒரு நார்மலாக யார்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த பையன் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணுறான் பையன் கூட நீ டீலிங் வச்சுக்கோன்னா நம்ம யோசிப்போம், எப்படி சின்ன பையன்கிட்ட போய் டீலிங் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? 13 இயர்ஸில் வந்து ஆம்பிஷியஸான பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க, பீப்புள் இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது எப்படி இருந்துச்சு? I started the SEO agency. I was selling the services online ஒரு forum இல்ல. வியூஸ்க்கு first SEO ண்டா நீங்க சொல்லிருப்பீங்க ஓகேனே. SEO is a process of நீங்க இப்போ கூகுளுக்கு போறீங்கல்ல, Google is a search engine. அதுல போய் நீங்க ஏதாச்சும் சர்ச் பண்ணுவீங்க. இப்போ இத டைப் பண்ண உடனே மேல உங்களோட இது வரணும். ஒரு page 1 இருக்குல்ல, page 1ல there will be like 10 results இருக்கும், 10 websites. அதுக்குள்ள page 2, page 3, page 4. SEO பேசிக்கா சொல்லணும்னா ஒரு SEO உங்களோட வேலை என்னன்னா அந்த வெப்சைட்டை நீங்க மேல கொண்டு வரணும். நம்பர் 1 கொண்டு வந்தா you'll get all that traffic. Yeah. If for example you have a cafe, Irfan's cafe, இப்போ நான் கூகுள்ல போய் சர்ச் பண்றேன் restaurants or cafes in Chennai, உங்களோட வெப்சைட் நம்பர் 1க்கு இருந்தா obviously you will get all the bookings, calls, reservation வரும்ல. ஆமா. So that's the principle behind SEO. இது வந்து எப்படி பண்றீங்கன்னு கேட்டா கண்டிப்பா அதுக்கு நிறைய பெரிய ஆன்சர் இருக்கும். நிறைய இருக்குது. ஏதாவது லைட்டா எங்களுக்கு புரியுற மாதிரி இதுன்னு சொல்ல முடியுமா? அது ரொம்ப கஷ்டம் தான். அது இன்னொரு வீடியோ பண்ணி அது பத்தி பேசலாம். SEO with Vithurs அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணுவேன். கமெண்ட்ஸ்ல போட சொல்லுங்க, அவங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க கேஸ் வேணும்னா. பட் அப்புறமா நம்ம அந்த வீடியோலாம் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம்னா இது வந்து குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் தான் இதுவா இருக்கும். அவங்களுக்கு மட்டும் தான் புரியும். அவங்க மட்டும் what is SEO, how to make money online, செப்பரேட்டா பண்ணலாம். how to make money online ஃபியூச்சர்ல சம்ம டைட்டில் இதுவே போதும் நமக்கு. அது ஓகே இல்ல சம்ம. ஓகே challenges சொன்னீங்க. So I was selling the services online ஒரு forum இல்ல. அப்பக்க மெசேஜ் பண்ணுவாங்க, I'm interested to buy your services and அப்பக்க I'll tell them நீங்க Skype add பண்ணுங்க. And all the communication was on Skype at that point. Skype or email. Skype is better, one to one chat. அவங்க ஆட் பண்ணுவாங்க. அவங்க I thought தெரியும் எப்படி தெரியாது, பட் அவங்க எனக்கு கேட்பாங்க அவங்க எத்தனை வயசுண்டு. I think அந்த டைம்ல 13 years old நீங்க எழுதேக்க ஒரு it gives it away, this guy is young and obviously 13 years old இல்ல. So they asked me how old are you அப்படின்னு கேட்பாங்க. obviously சொல்ல முடியாது 13 ன்னு சொன்னா சிரிப்பாங்க, நம்ப மாட்டாங்க. So I'm 25 26 சும்மா ஒரு சீனை போடுவேன் basically. இப்ப இருக்கிற வயசு 27 அந்த அப்படியே சீனை போட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க okay cool we're interested அப்படினு. எப்படியோ நான் I handled it. I'll send them the invoice and they'll pay and they got the results. That's the main thing இல்ல. age விடுங்க bro, they got the results. அதுக்கப்புறம் கேக்கே இல்ல. So I thought okay இதான் நம்ம ஃபார்முலா. கேட்டா I'm 26. என்ன இஷ்யூண்டா sometimes I lose track of how old I am in the fake world இல்ல. அப்ப 1 year அப்புறம் கேட்பாங்க how old are you? I have to think I'm 27 now. So அதான் என்னோட first challenge.
செகண்ட் சேலஞ்ச் இஸ் பேபால். தெரியுமா பேபால் என்றா? ஆமா, பேபால் ஒரு பேமெண்ட் ப்ராசஸர். இவர் தானே ஸ்டார்ட் பண்ணது. ஈலான் தான் அப்போ ஸ்டார்ட் பண்ணாரு. then he sold. Yeah, so PayPal is like a payment processor. அந்த டைம்ல all the payments my clients were paying me, it went into the PayPal account. And சூப்பரா போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ஒரு இமெயில் வந்தது, we've locked your PayPal account ன்னு ஐடி அனுப்புங்க. And obviously ஐடி அனுப்ப முடியாது because you can only have a PayPal account if you're 18 or older. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. அதில் எவ்வளோ காசு இருந்துச்சு? பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா இப்போ லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லை. ஸோ இட் வாஸ் நாட் மச். அப்போ அது பெரிய அமௌண்ட். அப்போக்கா இப்போ பெருசாக இல்லை, அப்போக்கா வாஸ் a big amount bro. ரொம்ப சேடாக இருந்தது, ஒன்றும் பண்ண முடியாது. they locked my account. நீங்கள் எடுத்துக்கலாம்ல அந்த காசை. ஸோ இதார ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி இருந்துக்கிட்டோம். யோசிக்கல இப்போ 13 இல்லை, என்ன யோசிக்கிறாங்க at that time. PayPal வர காசை I was also like, for example, I was buying pizza for the family. You can pay with PayPal. அந்த டைமில் I'll buy pizza for the family or I'd pay like house gas bills எல்லாம். And also one more thing about that is that was also a very proud moment for me. இப்போ அந்த டைமில் I could have bought an Xbox. அதெல்லாம் வாங்கல. Instead I used that money towards the family. Pizza வாங்குறது, bills கட்டுறது, that gave me even more சந்தோஷம். gave me even more happiness. Because நீங்க அத பார்த்து தான் வளர்ந்தீங்க. உங்க டாட் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்த்து உங்களுக்கு அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. Yeah, so yeah, that was my challenge. அதுக்கப்புறம் I opened an account in my mom's name, no problems. அதுக்கப்புறம் and once I reached 18 I opened a new account again திருப்பி என்ற பேர்ல. இப்போ சூப்பரா ஓடிட்டு இருக்குது, no issues. Hopefully பார்க்கறாண்டா செத்தா இப்ப PayPal பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இது என்ன வியூஸ்க்கு சொல்லு. பட் ஸ்டில் அந்த PayPalல உங்களோட அமௌண்ட் இருக்கு. என்ன இருக்கு ப்ரோ? இன்னும் இருக்கு. PayPal நீங்க அந்த அமௌண்ட்க்கு வந்து வட்டியோட திருப்பி கொடுத்தாங்க. இத்தனை வருஷத்துக்கு வட்டி போட்டா நிறைய வரும். அது 13 14 15 years bro. என்ன I think ஒரு பில்லியனர் பாரு நினைக்கிறேன். மில்லியனர் கிடையாது, பில்லியனர். PayPal அந்த அமௌண்ட்டை பே பண்ணா. இது என்ன லெசன் இந்த வியூஸ்க்கு? ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number bro. இப்போ நீங்க I started at 13 but it doesn't matter if you're 13 15 25 even 60. நீங்க லைஃப்ல if you see like for example இப்போ my example சொல்றேன், you're 40 years old, you're working in a stable 9 to 5 job but you see an opportunity and you want to do a career change and you think it's a risk done but you believe in this new career change or this new opportunity, கண்டிப்பா பண்ணுங்க. I think don't be confined because you're old or young. Yes, இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளோட கொடுக்கலாம். KFC சாப்பிட்டு இருக்கேன் நம்ம இது வெளியில சிக்கன் வாங்கி ஃப்ரைட் சிக்கன். அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து I think it's 60 or 80 ஆன்னு தெரியல. 60 so 60 கிட்டக்க தான் அவர் ஆரம்பிச்சாரு இந்த ஃப்ரைட் சிக்கன். அவர் வீட்டு பக்கத்துல விற்க ஆரம்பிச்சாரு. அவர் வீடு எங்க இருக்கு? எங்கயோ யூஎஸ்ல கெண்டக்கில இருக்கு. கெண்டக்கியா எனக்கு தெரியல, அங்க இருக்குது. அங்க இருந்து இப்போ நம்ம ஊர் இங்க என் பெரும்பாக்கம் வரைக்கும் வந்து அவரோட பிராண்ட் இருக்குதுன்னா அவர் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பாருங்க. அவர் சின்ன வயசு ஸ்டார்ட் பண்ணல, அவர் அப்ப ஸ்டார்ட் பண்ணியே இப்போ இவ்வளவு பெருசா வந்திருக்குன்னா நம்ம என்ன ஏஜ்ல வேணா ஆரம்பிக்கலாம். இதுல நம்ம ஊர்லயே சொல்லணும்னா கூட இப்போ அவர் ரொம்ப வயசு இல்லை, லோகேஷ் கனகராஜ் இருக்கா தெரியுமா? he was working ஒரு ஐடிலயோ இங்கே ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். இல்ல எனக்கு படம் பண்றது பிடிக்கும், எனக்கு படம் பண்ற வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டு எடுத்த படம் எல்லாமே மாஸ். நம்ம இங்க வந்து செட்டில் ஆயிட்டமே, ஒரு பிபிஓ ஜாப் தான் நம்மளுக்கு இனிமே, ஐடி தான் நம்மளுக்கு இனிமே, இல்ல இது அப்படின்னு நம்ம போக தேவை இல்லை. நம்மளுக்கு ஒன்று இது பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கோ ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்ன ஏஜா இருந்தாலே பிரச்சனை கிடையாது. இப்போ some people இந்த வீடியோ பார்த்துட்டு they might be in their 30s 40s 50s, அவங்க யோசிப்பாங்க he's a young boy, அவரெல்லாம் பண்ணலாம், நாமெல்லாம் பண்ண முடியாது. வயசு இருந்துச்சு ஆனா நீங்க பண்ணலாம். அதான் சொல்ல வரேன். எல்லாரும் பண்ணலாம் அப்படின்றதான் மேட்டர். Yeah. So இப்போ நீங்கள் இந்த ஒரு 13 years old வந்து you're starting right, இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுது and then you're வீட்டில் இருக்க நீங்கள் சொன்ன மாதிரி கேஸ்க்கு காசு கொடுக்குறீங்க இல்லை இது பண்ணுறீங்க. அப்போ வந்து உங்களோட பேரண்ட்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? உங்கள் மாம் என்ன சொன்னாங்க? பிகாஸ் பயமாக இருக்கும்ல எடுத்த உடனே வந்து என்னடா இதில் இருந்து காசு கேட்டது ப்ரோ, என்ன பண்ணிட்டு என்ன தப்பு பண்ணிக்கிற அப்படிதான் கேட்டாரு இனிஷியல்ல. இது நீ யாரை ஏமாத்தின ஓ யாரு எனக்கு புரியல ப்ரோ. எதுக்கு அவ்வளோ நெகட்டிவிட்டி இதில் பயம் இருக்கும்ல? பயம் இருக்கும் ப்ரோ. நான் சொன்னான் இது ஆன்லைனில் மேக் பண்ணது. அதுக்கப்புறம் என்ன கூட நெகட்டிவிட்டி வந்தது. என்ன ஆன்லைன்லையா? ஆன்லைனில் எப்படி காசு சம்பாதிக்க முடியும்? நீங்கள் உங்களுக்கும் சேம் சிமிலர்ல அம்மா சொல்லிப்பா யூடியூப் எப்படி காசு ஐ திங்க் அப்போ சொல்லுவாங்க நான் இடிச்சு வாங்கல அவனுக்கு காசு தான் இருக்கு ஆன்லைனில் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோ. அண்ட் அப்போக்கு அவங்களுக்கு புரியல. அகெயின் லெட்ஸ் கோ பேக் டு த ட்ரெடிஷனல் திங். அவங்க மைண்ட் செட் என்னென்னா நீங்கள் சின்ன வயசுல நல்லா படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், go to university, get a degree, have a family, have kids, have a stable 9 to 5 job. இதுதான் nice life basically. And அவங்களுக்கு புரியல. they don't understand the technology of the internet. இதெல்லாம் தெரியுது, அது எனக்கு புரியுது so we can't கொலை சொல்ல முடியாது because that's how they were brought up. நாம தான் educate பண்ணணும் so at that age I explained this is what I'm doing. Still ஒரு டவுட் இருந்தது. ஏண்டா அவ்வளோ ஒரு லேப்டாப்பை வச்சுட்டு
எப்படி காசு சம்பாதிக்க முடியும் அது இது இருக்கும்ல the doubt was there. அவங்க டவுட் பண்ணும்போது how did you feel? கொஞ்சம் சாரா இருந்தது bro because we always look to our parents for support for their approval and see one more thing the viewers எப்பவுமே இப்ப the people who are closest to you family friends அம்மா அப்பா sometimes they will be the one who doubt you the most skeptical இருப்பாங்க and அந்த டவுட் வந்து பயத்தினால தான் மோஸ்டா பயத்துல not in a bad way. ஆமா நம்ம மேல வந்து நமக்கு எதுவும் ஆயிரக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்துல அது. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ண முடியும்டா இப்போ நீங்கள் இப்போ if you're going through something similar like this அதுக்கு என்ன பண்ண முடியும்டா you can சொல்லுவாங்கல்ல action speak louder than words and நீங்கள் காட்டுங்க செஞ்சு காட்டுங்க பேசிக்கலி அவங்க சொல்கிறாங்க அப்போ சொன்னாங்க இதெல்லாம் பண்ண முடியாது லாங் டேர்முக்கு ஸ்டேபிள் இல்லை பேசிக்கலி அதெல்லாம் I said இல்லைம்மா நீங்கள் பாருங்கள் I'll show you and obviously time poga she saw the passion I had basically avanga theriyumilla nan full day I was reading about SEO learning about this new subject school avida I was focusing more on this appo avanga therinjittu okay ivar he's really passionate about this I'm seeing he's putting a lot of effort into this so okay and another big reason was that the money was getting bigger and bigger and the kaasu varayekka also got a bit more confident yes. திருப்பி என்னோட மெட்டஃபோர் லைஃப் இஸ் லைக் ஒரு பெயிண்டிங்கில் சொல்லலாம் பெயிண்டிங் இப்போ நீங்களாம் ஆர்டிஸ்ட் ப்ரோ Irfan நீங்கள் இப்போ ஒரு கேன்வஸ் இருக்குதுல்ல ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் அதில் யூ கேன் ட்ரா சம்திங் நீங்கள் ஸ்டார்ட்டில் நீங்கள் சும்மா அவுட்லைனை கிருவீங்க அவுட்லைனில் சும்மா ஒரு 2-3 கிறுக்கள் மாதிரி அப்போக்கா யோ இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு டவுட்டர்ஸ் அவன் சொல்லுவாங்க இது என்னடா இது குப்பியாக இருக்கிற ஒன்றும் தெரியலன்னு ஆனால் நீங்கள் இட்ஸ் ஓகே தட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை ஆஸ் யூ ஒர்க் ஆன் திஸ் பெயிண்டிங் அதான் life basically as you keep developing your life as you keep working on this painting kadisiyala you would have created a masterpiece பாக்கேக்க சூப்பர் ஃபுல்லா இருக்கும்ல அப்போ வருவாங்க திருப்பி சேம் பீப்புள் வாவ் சூப்பரா இருக்குது கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு செம்ம மட்டும் ஆக்சுவலி நான் இதில் வந்து இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணுறேன் ஒரு வீடியோ கூட இருக்கும் ஆக்சுவலி ஒருத்தர் வந்து பெயிண்ட் பண்ணிட்டே இருப்பாரு ஒரு ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட் தான் பண்ணிட்டே இருப்பாரு எதுவும் புரிய முடியாது பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் கடைசியாக அது அந்த பேசி பெயிண்டிங் திருப்பி வைப்பாரு செம்மையா இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ சம்திங் லைக் தட் ரைட் இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இருந்து கடைசியில் வந்து நம்ம அது இதுதான் நான் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தேன்டா அப்படின்னு காட்டும் போது செம்ம ஜாலியா இருக்கும். நீங்க லைஃப்ல என்ன பண்ணாலும் bro there's going to be doubters there's going to be negativity but negativity பத்தி சொல்லேக்க can we அத பத்தி பேசலாம். yes இப்போ நான் வீடியோ பண்ணதல்ல அதல first of all viewers க்கு thank you உண்மையா like there was thousands of positive comments எவ்வளவு பேர் வந்து அது வந்து நான் வந்து பண்ணும்போது டிஃபரண்டா எனக்கு தெரியும் நான் வந்து I was telling Vithurs bro நம்ம I wanted to video இந்த இடத்துல வீடியோ பண்ணனும் let's do about your watches சொல்லும்போது he was like கொஞ்சம் யோசிச்சாரு என்னடா இது பண்ணலாமா ஸ்கெப்டிக்கலா but then நான் சொன்னேன் இல்ல இது நல்லா வரும் எனக்கு வந்து நல்ல ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு and then we did this and எவ்வளவு பேர் எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணீங்க தெரியுமா இதுக்கு அதனால வந்து thanks to Vithurs first because அவர் வந்து it's kind enough to do this with us and என்ன சொல்றேன்டா but yeah there was so much love bro. Yes. I think ரெண்டு வீடியோஸ்லயும் சேர்ந்து there was 1000 plus comments I tried to read most of them Instagramல நிறைய DMs வந்தது nice girls வந்தாங்க DMs வந்தாங்களா actually ஐயோ அதுல வந்து வந்தாங்களா வரலையா எப்படி வந்தது okay இது நான் பண்ற சர்வீஸ் வந்து only for you guys not for anything that was just a funny thing that I told அப்போ அதனால இதுக்காக யாரும் என்கிட்ட வந்துடாதீங்க அவனுக்கு மட்டும் girls வந்து பேசிருக்காங்க எனக்கும் பேச வேண்டாம் எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது I am just a YouTuber okay I don't do any other extra service இல்ல what I'm saying is நிறைய positive comments வந்தது but இன்னொன்னு சொல்லிருந்தேன் I think I saw one of the story that you posted டைரக்ட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு yeah bro அது first இல்ல bro I think that was the 10th one or something. one girl bro sent me என்ன ஜாதகம் இங்கேயுமாடா ஏன்டாடே அதாவது வெளியே போலாம் இல்ல வந்து டேட்டிங் போலான்னு கூப்பிடுவாங்க இல்ல மீட் பண்ணலாம் எப்படி இருக்கீங்க I saw your video அப்படியே ஆரம்பிக்கலாம் ஸ்ட்ரைட்டா can we get married ன்னு கேக்க அது ஒரு marry இருந்தது டைம்லாம் கிடையாது டக்குன்னு வரியா முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் so yeah that was funny but திருப்பி பாயிண்ட்க்கு வரேன் there was so much positive comments நிறைய positive comments and உண்மையா எனக்கு சந்தோஷமா இருந்தது so thank you to the viewers emailல நிறைய emails வந்து Instagram DMs Twitter messages அதல okay ஒரு 10 comments நெகட்டிவா இருந்தது okay நெகட்டிவ்னா இப்ப this guy showing off இப்படி அப்படினு அதுக்கு ஒரு மெசேஜ் இருக்குது basically இப்ப நீங்க நான் சொன்னேன்ல இப்ப நீங்க லைஃப்ல என்ன பண்ணாலும் you can't please everyone you know even the most popular celebrities and the most respected people they have someone who has negative comments to say
And another factor and fun factor the world population is 8 billion people. Billion with a B, okay? 8 billion. Number India 2 billion 1 billion 2 billion or something, yeah. Namalam, I think China is like they're contending for the top spot. Namma first ipo India I think ipa currently yeah mask katranga. Vitradinga makkale. But yeah, the point is if you do 10 divided by 8 billion times 100, maths padi ungalku it's 0.00000001%, okay? edukku solrenda ipa if that's all it takes to ruin your mood, then it's not a healthy position to be in, you know. Even simpler solrenda ipa ungalku 1000 crores cash irukku, 1000 crores cash irukku, adula yaro vandu 1 ரூபாய் தூக்கிட்டு போறான் basically. What are you going to do? You don't care, bro. போட்டும் அத மாதிரி இது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் லைஃப்ல whatever you do there's going to be a few people who come and say bad things trying to pull you down. அதான் அவங்களோட கோல். We don't know, in their life they might be going through some hard time. அத பத்தி நாங்க that's how I feel. இப்போலாம் வந்து ஒரு நெகட்டிவ் இது feel sorry for நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாக்கும்போது எக்ஸாக்ட்லி நான் இப்போ வந்து அந்த ஒரு மைண்ட் செட் தான் நான் வந்து வர்றதுக்காக ட்ரை பண்ணுவேன். பாவம் எவ்வளோ வந்து கடுப்புல இருந்தானா அவன் வந்து இன்னொருத்தர் வந்து ஹேட் பண்ணிட்டு போவான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட் இருக்கும். பட் எக்கச்சக்க பேர் வந்து நல்லா தான் பேசுவாங்க. பட் இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு உங்களுக்கு 10% நீங்க சொல்லுங்க 10%லாம் இல்ல actually அது கம்மி தான். 10 comments 10 comments அதான் 10 comments பத்தி நெகட்டிவ் 10 comments மட்டும் தான் நெகட்டிவா வந்திருக்குனா அது ஒரு நெகட்டிவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா நாங்கலாம் as a யூடியூபர் நாங்க வந்து ஃபேஸ் பண்றது வந்து actually எங்களுக்குலாம் என்ன சொல்றதே தெரியல. அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்றானுங்க. என்ன ஃபீல் பண்றதே தெரியல. பட் அது வந்து அந்த டைம்ல அது தாண்டறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் அதை தாண்டி போனால் ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் வந்து பெருசாக பார்த்துக்காதீங்க. இக்னோர் பண்ணுங்க ப்ரோ. இக்னோர் பண்ணுங்க. Don't focus on that. Instead focus on the positives. Exactly. Focus on the positive. நீங்கள் வந்து எவ்வளோ இந்த இதில் ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறமா என்ன நல்லது பண்ணலாம், அடுத்தவங்களுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், இதை யோசிச்சாலே போதும். Exactly. So அதான் அதை சொல்ல வந்த நெகட்டிவிட்டி. சூப்பர் ப்ரோ. நைஸ். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஷார்ட் பிரேக்கு என்ன ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அதனால் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு ப்ரோ நீங்கள் அது குடிக்கவே இல்லை ப்ரோ எடுப்புல. Okay bro. சும்மா அப்படியே வாங்கி still nervous bro. guys actually என்ன இப்ப நம்ம டெய்லி வீடியோ பண்ணி சொன்னல வீடியோ இதெல்லாம் புதுசு எனக்கு. I'm stepping outside my comfort zone. I completely understand. thank you for it. இவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ப்ரோ வேணாம் ப்ரோ நான் வந்து not comfortable ப்ரோ இது பிரச்சனையே இல்லை ப்ரோ நம்ம வீடியோ தான் ப்ரோ வாங்க ப்ரோ அதான் இஷ்யூ இல்லை ப்ரோ. அப்புறம் செகண்ட் வீடியோ அந்த வாட்ச் வீடியோவும் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் வீடியோலுமே வந்து ப்ரோ இன்னுமே இந்த கேமரா பழக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்றாரு. இட்ஸ் ஓகே. எனக்கே வந்து 2000 வீடியோக்கு அப்புறமும் லைட்டாக இப்போ கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். யாராவது வந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க இன்னுமே பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. So I completely understand. So next I want to ask you this. அந்த டைமில் வந்து உங்களுக்கு சில இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்களா? இப்போ ஏன்னா யாராவது பார்த்தா நம்ம இன்ஸ்பயர் ஆகும். ஒரு விஷயம் இருக்குது இப்போ நம்ம இவங்கள மாதிரி ஆகணும் இல்லை உங்களுக்கு மென்டர் இருந்திருப்பாங்க. அது யார்? இந்த லைஃப்பில் it was one specific guy. அவனோட பேர் சொல்ல முடியாது. I'll just ஒரு ஃப்ரெண்ட்னு சொல்கிறேன் பேசிக்லி. அண்ட் அதுக்கு ஒரு செப்பரேட் ஸ்டோரி. அது பேர் ப்ரைவேட்டாக சொல்கிறேன் எனக்கு. இப்போ ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். Let's go back to when I was 14. அந்த டைமுக்கு போவோம் நாங்கள். அப்போ one guy messaged me on the forum and so I was selling services, SEO services on this forum. Alla message பண்ணவர் I am interested to buy from you and அப்போ டவுட் இருந்தது because அவர் அனுப்புற அந்த இங்கிலீஷ் ஸ்டைலும் என்னோட டைப் ரைட்டிங் ஸ்டைலும் கொஞ்சம் சிமிலராக இருந்தது. Anyways I thought okay let's speak on Skype and bro I'm 15 I have my own business I need you to do the SEO and I thought shit I thought நாம சின்ன பையன் இது என்னோட சின்ன பையன் எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு. The one thing I remember is he was one step ahead of me. அவருக்கு already he had a business online and it was running somewhat successfully and he wanted my help for the SEO. But அதை விடுங்க bro. Siteல we also had a good connection when I was speaking to him because he was my age. We connected very well. Okay, now let's fast forward to now 27. He's my biggest inspiration. He's my mentor. He's my main business partner. Wow. And we have made like millions of dollars together. We have traveled the world. We have bought supercars, watches. We have bought houses. எல்லாம் பண்ணியாச்சு. என்ன சொல்ல வரேன்டா basically இப்போ நீங்க கேட்க யார் உங்களோட biggest inspiration கேட்பீங்கல்ல அப்போ most people say Bill Gates, Elon Musk அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் தப்பில்லை. அதுவும் ஓகே. If it gives you some sense of motivation okay. And எனக்கு what I recommend following for the viewers is sometimes it's better to find inspiration in the people who are close to you. புரியுதுல தமிழ்ல எனக்கு சூப்பர். பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்கறது இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப பெட்டரா இருக்குன்ற மாதிரி ப்ரோ சொல்றாங்க. Yeah, the people closest to us can often give us the most inspiration because இப்போ அந்த எக்ஸாம்பிள்ல அவர் எனக்கு அந்த டைமில் he was my age. ஒரு கனெக்ஷன் இருந்தது. Also I've seen him grow. நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கிறேன். அண்டர் 15லேருந்து இப்போ now he's 27 I think 28. He's 1 year older than me. So in the last அந்த டைமில் I've seen him become a better person. Business மட்டுமில்லை
actually as a person, you know, he's become a better person. He's married, he has a beautiful family, or a wife, kids irukkranga, and நம்ம வயசு தான், you know, இப்போ 28 bro. So I always look back to him whenever I feel down in life, and yeah, he's my biggest motivation. Nice. Yeah, so எப்பவுமே I think you should always find that motivation in someone close to you. I think உங்களுக்கு நீங்க சொல்லுங்க bro, யார் உங்களுக்கு motivation, inspirationனா ஒரு பர்சனா சொல்லணும்னா இன்ஸ்பிரேஷன் எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து நாங்கள் பட்ட கஷ்டம் தான் ப்ரோ, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ. ஸோ ஒன்றுமே இல்லாமல் இருந்தது தான் இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஓகே, ஏதாவது ஒன்று பண்ணி வெளியே வரணும் அப்படின்ற ஒரு ஆசை தாங்க. நம்மளுக்கு எதுவுமே தெரியாது வேறு, ஏதாவது இப்போ தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்றது ஒரு இதுதான். பட் நான் இன்ஸ்பயர், அதாவது ஒரு யூடியூபர் கேசி நேஸ்டாட்னு இருக்காரு, அவரோட இதை வீடியோஸ் பார்த்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆகி நான் விளாகர் ஆகணுன்றதுலாம் இதுவாக இருக்குது. பட் வந்து இது உங்களவுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ டீப்பாக ஆக்சுவலி வந்துட்டு ஒரு அந்த ஒரு 13-14லேயே வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி அமைஞ்சு நீங்கள் லக்கின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த விஷயத்தில். இந்த ஃப்ரெண்ட் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண 14ல ப்ரோ. 14ல நான் அப்போக்கே ஆன்லைனில் பேசுறது. நான் 23ல தான் அவரை ஃபர்ஸ்ட் டைம். உங்கள் ஊர் தான் அங்கே தான்? இல்லை இன்னொரு ஊர், வேற ஊர் கிடையாது. That's the beauty of the internet bro. You can meet and connect with people from all over the world and it can bring people together. And அவரை நான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்தது when I was 23. அதுக்கு முன்னாடி நீங்கள் மிஸ்ஸஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? அதுக்கு முன்னாடி we were just talking, we were doing business together, all online. நம்பிக்கை வந்ததில்ல, ஒரு நம்பிக்கை இருந்தது, and we finally met in Dubai. நம்ம இன்டர்நெட்ல இருந்து யார்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கோம், இன்டர்நெட்ல நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பர்சனை வந்து ஃபைண்ட் பண்ணி அவங்களோட வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு இனிமே வந்து அவங்க இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன்னு சொல்கிற வரைக்கும். பிகாஸ் பீப்புள் சொல்லுவாங்கல்ல, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கு ப்ரோக்கு. அவருமே அதை யூஸ் பண்ணி கரெக்டாக அவரும் யூஸ் பண்ணியிருக்காரு, இவரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் மியூச்சுவலாக வந்து இதில் வந்து இதுவாயிருக்காங்கன்றது வந்து. அரவிந்த் சுவாமி டைலாக் சொல்றீங்களா? இது ப்ரோ அரவிந்த் சுவாமி தண்ணி ஒருவன் டைலாக் ப்ரோ. அந்த இந்த டைலாக் முன்னாடி இருந்து இருக்கு வரல ப்ரோ. ஆக்சுவலி உங்க ஃப்ரெண்டு அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஏன்னா நம்ம சேர்க்கை சரி இருக்கணும்னு நம்ம வீட்டுலாம் சொல்லுவாங்க. சேர்க்கை சரியில்லைன்னா அப்புறம் நீ என்ன பண்ண போற, இப்படியே சுத்த போற அப்படியே திட்டுவாங்க. ஸோ நம்ம சேர்றது வந்து கரெக்டான ஆளுங்களோட சேரணும். நான் கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் சேர்ந்து சுத்திக்கிட்டு இருப்பேன் அப்போ சின்ன வயசுல. என்னன்னா நான் வந்து இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஃபோரம் ஆக்சுவலி அங்கே போயிட்டு நம்ம வந்து கலந்துக்கிட்டு நம்ம பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்றது கத்துக்கிறதுக்காக ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. யூஎஸ் பேஸ்டு ஒரு இது. அவங்க வந்து இங்க மீட்டிங்ஸ் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸ்கூல் டைம்ல வந்து எங்க ஸ்கூலுக்கு ஒரு வாட்டி வந்து இது மாதிரிலாம் நடக்கும்னு காட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ எங்க ஸ்கூல்ல வந்து நான் ஒருத்தன் மட்டும் தான் அந்த வீக்லி மீட்டிங்ஸ்க்கு போவேன். வீக்கெண்ட் மட்டும் சண்டே மட்டும் காலையில ஒரு மீட்டிங் இருக்கும். ஐ கோ தேர். நான் மட்டும் தான் இங்க சின்ன பையனா இருப்பேன், எல்லாருமே பெரிய ஆளுங்க தான். அவங்களோட ஹேங் அவுட் பண்ணுவேன், அவங்களோட பேசிக்கிட்டு இருப்பேன். ஸோ ப்ராபப்ளி அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு என்னோட லைஃப்பில். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கு. ஏன்னா எனக்கு பேச வராது வெளியில் பப்ளிக்கில், பட் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவங்களே என்னை இன்ஸ்பைர் பண்ணாங்க நிறைய பேர் அந்த மாதிரி இதில். One more thing, வீடியோ பார்ப்பாரு என் பார்ட்னர். I just want to say thank you for everything man, and looking forward to more successes in the future. So ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும் இல்லை, யூனோ இஸ் லைக் மை பிகஸ்ட் இன்ஸ்பிரேஷன், ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம். யூனோ இட்ஸ் லைக் மை ஃபேமிலி. ஸோ ஐ ஹோப் ஈவன் த வியூவர்ஸ், ஐ ஹோப் யூ ஃபைண்ட் சம்மன் லைக் திஸ். யூனோ எப்பவுமே இட் ஷுடன்ட் பி ஆல் அபவுட் பிஸ்னஸ். நைஸ். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்து அந்த ஃப்ரெண்டு கிட்டக்கே வந்து நான் இந்த மாதிரி பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்றது தெரியல. அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணி டேரெக்டாக வந்து அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் அப்ரிஷியேட் பண்ணி நேரில் பேசுகிறது வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். And I appreciate this gesture actually. Thank you. நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பேசிக்கிட்டு இருக்கும்போது டீ குடிக்க போகிறோம். சமோசா வேணுமா ப்ரோ? இல்லை வேணாம் ப்ரோ. இல்லை வேணாம் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. இல்லை ப்ரோ, கோச் பார்த்து பாரு. கோச் எப்பவுமே விசுவாசமாக இருக்கணும் கோச்சுக்கு. எவ்வளோ கஷ்டப்படுவார் நம்மளை ஷேப்பாக ஆக்குறதுக்கு. ஸோ கோச் பார்க்குறீங்கல்ல, அங்கே கேமரா கோச் பார்க்குறீங்கல்ல. என்னையும் சாப்பிட வர மாட்டாருங்க இவர் பேசுகிற நம்மளுக்கு கில்ட்டாக வருது, இதுவரை சாப்பிட்டு மாதிரி சொல்லிட்டு. சரி ஓகே ஃபைன். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சன் ஃபேவரட் பர்சன்டா நீங்கள் ஃப்ரெண்டை பற்றி பேசிட்டு இருந்தீங்க, அப்படின்னா ஒரு பர்சன் ஃபேவரட்டான ஃபேவரட் பர்சன் இது யோசிக்க தேவையில்லை ப்ரோ. இட்ஸ் மை மாம். அம்மா தான். சூப்பர். அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இது அம்மா தான் ஃபேவரட் பர்சன். ஷீ இஸ் மை லைஃப். அம்மானா யாருக்கு தான்டா பிடிக்காது? அம்மானா எல்லாத்துக்குமே பிடிக்கும்டா அப்படின்ற மாதிரி. அதோடய தட்ஸ் இட். சிம்பிள் ஆன்சர் ப்ரோ. சூப்பர். லவ் அந்த மேட்டர்லாம் எப்படி ப்ரோ? ஏன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அவங்க லைஃப்பில் ஒரு இது இருக்கும். எப்படி கேட்கலாமான்னு தெரியல. சொல்லலாமா? சொல்லலாம். நீங்கள் சொல்கிறீங்கன்னா சொல்லலாம் கண்டிப்பாக. லவ் இருந்தது ப்ரோ. ஐ திங்க் everyone's had a some point. எப்போ அவ்வளோ
டீப்பா இல்லப்பா, லைட்டா கேட்டுக்கோ. அம்மாக்கே சொல்லல ப்ரோ. அப்படியா? ஸோ அம்மா தான் கேட்டுக்கோங்க. இது ஸ்கூல் டேஸ் இல்லை. ஸ்கூல் டேஸ்னா யோர் ஹை ஸ்கூல் டேஸ். ஹை ஸ்கூல் சூப்பர். லைக் 16, 17 அப்படி மாதிரி டேஸில் there was a girl. பேர் தேவையில்ல ப்ரோ. it was going well. நல்லா போயின்னு இருந்தது. She brought up the religion card இருந்தா இது செட் ஆகாது. See, I'm a gentleman bro. So okay, that's it. ஓகே, இப்போதான் நிறைய டீம்ஸ் வருதுல்ல. ஸோ பட் ஸ்டில் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு அதை மறக்க முடியாது ப்ரோ. பட் அது இட்ஸ் ஓகே. அதை பற்றி அக்காண்ட் பாஸ்ட்டை மாற்ற முடியாது. ஸோ அது ஓகே ப்ரோ. ரொம்ப சேடாக போகிறோம். இல்லை ப்ரோ, வேணாம் ப்ரோ, சேட்லாம் ப்ரோ இல்லை ப்ரோ. ஜஸ்ட் இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஹாப்பி மூட் ஆக்கலாமே சொல்லி. பட் இது வந்து இல்லை, அது எல்லாருக்கும் இருக்குதுல்ல லைஃப்பில். ஹேவ் லைக் ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கும்ல. ஆமாம், தமிழ் சினிமா மாதிரி. அதில் அப்படி மாதிரி இருந்தது. செட் ஆகுதுல. புரியுது ப்ரோ. நீங்க சொல்லுங்க ப்ரோ. நானா நிறைய சொல்லியிருக்கேன் ப்ரோ. நம்மளால கிளற வேணாம் ப்ரோ. நான் கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே கிளற கூடாது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் அது வேற விஷயம். ஸோ அதனால ஹார்ட் பிரேக்லாம் எங்க ஆசிஃபா பாட்டுன்றப்பா பி கேர்ஃபுல். ஆமா ஆமா, சாரி ஆசிஃபா. இவ்வளவு தூரம் அந்த வீடியோ பார்த்துருந்தேன்னா ஒன்றும் இல்லை அவ்வளோதான் சொல்ல முடியும். நம்ம பிடிச்ச விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு சம்திங் உங்கள் லைஃப்பில் நடந்தது, இல்லை ஏதாவது ஒரு பர்சன் அது வந்து உங்களை வந்து ரொம்ப தாக்கியிருக்கா, அதாவது சேடாகவும் இருக்கலாம், இல்லை நல்லாவும் இருக்கலாம், சேஞ்ச் பண்ணியிருக்கா உங்கள் லைஃபே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு one incident இருக்குது. This was so we can fast forward some few years back basically. And like 2016 அப்படி 2014 க்கு போவோம் அப்படி roughly. And இப்போக்க everything was going good in the sense that I was making some money online. இப்போக்க I had some good friends. இப்போ வந்தது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்தது. அவங்களோட ஊர் சுற்றிண்டு பார்ட்டிஸு, சினிமா, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு யூகேல போயிட்டு இருந்தது. அட் தட் டைம் மை ரிலேஷன்ஷிப் வித் மை டாட் இட் ஸ்டார்டட் ஒரு பர்சனல் சுச்சுவேஷன். அதை பற்றி பேச முடியாது. பட் it started நிறைய சண்டை வந்தது. There was lots of fights, arguments basically. Long story short, it was a bad period in my life. I didn't speak to him. நாங்க பேசல. I didn't speak to him for like 3, 4, 5 years even. Okay, இதனால basically see, he was a great dad in the sense that சின்ன வயசுல he did so much for me. and எனக்கு புரியல, சொன்னால புரியல. he sacrificed a lot for me. But at that time in my life I had a lot of anger. கோபம் இருந்தது. That anger was overpowering the hate. The love, sorry. Okay. புரியுது என்ன சொல்ல புரியுதுல்ல. அதாவது லவ்வுக்கு மேல வந்து ஆங்கர் இருந்தது அந்த டைம்ல. So 2017 he took his life. He was battling with some inner demons, mental health issues, depression. That happened in 2017 basically. Like இப்ப மறக்க மாட்டேன் bro. I was in a room. One side was his body, one side was my mom. And she was broken. First time, I wish no kid should have to go through this in their life, because one side, both parents are in the room. One is obviously lifeless, and my mom was crying, fully broken. Ipo kuda kakuru her cries and everything. Yeah, that was the worst. Ipo ning solringala any challenges in your life, and that was the worst period in my life. But for the first time, things were going well, and then life would throw a curveball at you. And I hit rock bottom. So adukappuram I would be in my room. I would lock myself in my room. A photo under the passport size photo of my dad. I'll keep that by my chest, and I'll be crying. See, many men they won't admit that they cry, but I was fully crying. Room I locked myself in the room 2-3 times, bro. I also thought about ending my life, and I would go to the same bridge, jump on a bridge. I'll go to the same bridge. I'll think about jumping off. But then I thought, okay, my mom has been through so much already with this loss. If someone else does something silly, she was fully broken. So idu panna she would have been, it would have been very bad, And at this point was the darkest point in my life. And my life மறக்க முடியாத ஒரு point. I was fully depressed, bro. Full of depression இருந்தது. I didn't know this, man. I'm sorry. Yeah, fully depression இருந்தது. ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி. அப்பேக்க தான் I started, நான் சொன்னல sacrifices எல்லாம். அப்பேக்க புரிஞ்சது. It all hit me at once, shit. They've done so much for us. I don't appreciate him when he was there, because my anger for him was overshadowing the love. சொன்னல. Yeah, I would be in my room. My business எல்லாம் suffer ஆயிட்டு at this point. So for 6 months, 7 months, I was fully, sonala, it was a dark point in my life. I was fully depressed. Business ellam suttama ellam, they all crashed at this point. I wasn't replying to any of the clients. Idonnum pannilla. That was the darkest point in my life. It's a sad story then, but let's try and find something positive in this. Is that I realized the importance of your parents.
அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க sacrifice எல்லாமே அப்போ தான் புரிஞ்சது. ஸோ if I have to say one message for the viewers, it's that இப்போ இது கிளிஷே தான், இப்போ எல்லாம் சொல்கிற விஷயம் தான். இப்போ tomorrow is not promised. You don't realize what something or someone means to you until they're gone, you know. So இப்போ கூட நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா I suggest நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணலாம், போஸ்ட் பண்ணிவிட்டு go and, you know, நிறைய பேர் they'll have like grudges, தமிழ் அப்படி சொல்கிற grudges ஒரு கோபம் இருக்கும்ல, அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு அவங்க யார் வேணா இருக்கட்டும், ஃபேமிலி, அம்மா அப்பா, ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ், நீங்கள் அவங்கள ஒரு மெசேஜ் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க or phone them and tell them how much you mean to them, how much you appreciate them, and satyama it will make their day. Yes. And it will also make your day. You'll also feel happier. So that's my one request to the viewers, you know. Yes. நிறைய பேர் இப்போ ஒரு ஈகோ இருக்கும்ல, ஈகோ, நான் ஃபோன் பண்ண மாட்டேன், நான் மெசேஜ் பண்ண மாட்டேன், போட்டும் வந்து forget the ego. Exactly. And try and fix any broken relationships you have in life. And speaking about ego, and the book இருக்குதுல்ல, Ego's Enemy by Ryan Holiday, அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ego is like a loud background noise in your mind. மைண்ட் ஒரு loud noise அப்படியே ஓடிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, அதை கம்மி பண்ணாதான் you can hear people around you, you can hear what they're saying, you can hear the feedback. Basically உங்களோட ஈகோ அப்படியே அந்த ஃபுல் மேக்ஸில் இருந்தால் இதெல்லாம் கேட்காது. பேசிக்கலி உங்களோட ஈகோ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு be open to listening to people. And the second விஷயம் என்னென்னா, அப்போதான் I remember this, how important mental health is. எனக்கு சுத்தம் புரியலை. இப்போ நம்ம கம்யூனிட்டி இருக்குதுல்ல, ஏஷியன் கம்யூனிட்டினா தமிழ்ஸு, இந்தியன்ஸு, பாகிஸ்தானிஸ். இப்போ நாங்கள் அம்மாவுக்கு போய் சொல்கிறோம், எங்களுக்கு ஐ டோன்ட் ஃபீல் மென்டலி ஸ்டேபிள், ஐ ஃபீல் டிப்ரெஸ்டு. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபோனை யூஸ் பண்ணாரா, இது பண்ணாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு புரியல. அகெயின் I'm not saying in a bad way, they were brought up in that way basically, but mental health is a very serious issue. அப்போதான் புரிஞ்சது நடந்த பொருள் எனக்கு. அதுக்கு முன்னாடி புரியல. And many people are suffering in silence, and especially men. இப்போ சொசைட்டியில் they have this thing where men should be the breadwinner of the house. அவங்க சம்பாதிக்கணும், they should always be strong, they should never cry, they should never show their emotions. And அது ரொம்ப தப்பு, you know. I'm not saying women don't go through depression, they do, but men are expected to hide it somehow. So again, to the viewers, நீங்க இப்போ if you're going through a dark time in your life, speak to someone, friend, family, therapist. நீங்க ஸ்பீக் பண்ணுங்க. அப்பதான் அது கொஞ்சம் ஒரு it takes a burden off your chest. That's the main message. Just speak to someone. யாராவது உங்ககிட்ட பேசுறாங்கன்னா அவங்களுக்கு டைம் கொடுங்க, அவங்களுக்கு பேச விடுங்க, அவங்கள பேச விட்டு கேளுங்க. அண்ட் அந்த நேரத்தில் உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் ரொம்ப கடுப்பாக இருக்கும். யாராவது நம்ம பேசும்போது ஃபோன் யூஸ் பண்ணாங்கன்னா. Sorry, but one more thing is like sorry, நான் ரொம்ப பேசுகிறேன் பாட்டில், because it's a very important thing in my life that I learned. You know, in business எல்லாம் விடுங்க, this is the most important thing I learned. Also, suicide is not the answer. எப்போவுமே is answer இல்லை, கிடையாது. இப்போ நிறைய பேர் லைஃப்பில் they might feel like நாம் இப்போ ஒன்றும் செட் ஆகுது இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு யோசிப்பாங்க. And then they will get suicidal thoughts. நம்ம அப்படியே போனால் எல்லாம் பிரச்சனை முடிஞ்சிடணும்னு. ஆனால் அப்படி இல்லை, நீங்கள் போனப்போ தான் பிரச்சனை, your loved ones will suffer. புரியுது இல்லை, அதெல்லாம். So that's never the answer. If you're thinking about something like this, please speak to someone. Yes, correct. அண்ட் சூசைட்லாம் வந்து அதுக்கு நிறையா இப்போ வந்து ஹெல்ப்லைன் நம்பர் கூட இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தாட்லாம் வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு யாரும் யோசிக்க வேணாம். அப்படி யோசிச்சிங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்க பேசுங்க. அப்படி இல்லைனா யாராவது இதுக்குன்னே இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்கள் பேசலாம். அண்ட் ஆல்சோ அப்ரிஷியேட் எவ்ரி லிட்டில் திங்ஸ் உங்கள் கூட இருக்கவங்க பண்ணுறது. எதுவுமே வந்து ஒரு கிராண்டடாக வந்து ஒரு ஃபீல் பண்ணாமல் ஒவ்வொருத்தங்க பண்ணுறாங்கன்னா தேங்க்ஸ், அதை வந்து பற்றி பேசுங்க, அதை வந்து பொருட்படுத்துங்க. அப்போ வந்து எல்லாரும் உங்க கூட இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அண்ட் நீங்களும் எங்கேயும் என் லைஃப் மாறும்ல, ஆமாம் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதனால் do this. See, my dad, he also had சின்ன வயசில் he had a BMW car. நான் சின்ன வயசில் இருக்க he had a BMW. He saved a lot of money and he bought this BMW car. 3 months he sold it because it was the maintenance was very high இருந்தது. பட் அவருக்கு பிடிக்கும் அப்படி மாதிரி ஒரு நைஸ் கார் இருக்கணும். எனக்கு என்ன கவலைண்டா, இப்போ today I have everything, எல்லாம் இருக்குது. பட் obviously he is not here where I can share this all. Yes. அண்ட் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கரண்ட் வர போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. அப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ வந்து ஒரு இதுவான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. பட் வாட் எவர் ஹி வாஸ் டெல்லிங்கில் அவர் பேசிக்கிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்களா, திருப்பி கரண்ட் வந்துருச்சு. பட் நான் வந்து இவ்வளோ இதுவாக போகும்னு நான் வந்து நினச்சி பார்க்கல. இப்போ கூட லைக் see if he was here today I would have bought him like Lamborghini Urus எல்லாமே இருக்குது, அது வாங்கி கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் ஒரு பாசிட்டிவ்ல I hope he's looking down and he's proud of what I've done. கைஸ் பார்த்துட்டு சில பேர் நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணும்போது அவனுக்கு என்னப்பா அதில் இருக்கான், அவனுக்கு என்னப்பா இவன் இது பண்ணியிருக்கான், அவனுக்கு என்னப்பா இவ்வளோ கஷ்டம் வந்து ஒரு யுவர் என்ன ஏஜ் அப்போ 2017 இருந்தது. ஸோ இட்ஸ் பீன் லைக் வாட் 7 years ஆயிடுச்சு. ஸோ இவர் 19 or 20 ரஃப்லி. ஸோ அந்த டைமில் வந்து ஒருத்தருக்கு இவ்வளோ ஒரு பெரிய இது இருக்குது, அது வந்து அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அது செப்பரேட்டாக. What did you do, man? Like how did you practice yourself to come out of that? உண்மையாக கஷ்டமாக இருந்தது. I couldn't get out, you know. ஒரு 6 to 7 months I was
சொன்னால நான் ஒருத்தரும் பேசல பிஸ்னஸ் எல்லாம் ஃபுல்லாக hit rock bottom. I think my friend said to me time will heal things and basically நீங்கள் அதை நீங்கள் மறக்க முடியாது பட் டைம் போக போக அது தானா ஒரு கொஞ்சம் you won't forget it but you'll learn to come out of it and try and take some positives from it. Is it the same friend that you were mentioning there? Yeah, அவர்தான். So அதான் நீங்கள் மறக்க முடியாது. I can never forget this. It's like a permanent scar in my life. ஆனாலும் இப்போ கூட when I think about it I might cry, I might ஒரு இப்படி இருக்கும் பட் நாங்கள் இப்போ நான் பாஸ்ட்டை போய் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ என்ன நடந்துச்சு past happened, but we have the power to shape our future. So I will take this whatever I've learned from this, I'll try and teach other people it இப்போ நான் சொல்லுற மாதிரி and I'll try and shape my future accordingly, but it's made me a better person. But this is like a pre-2017 and then a post-2017. அதுக்கப்புறம் it's changed me as a person fully. அதுக்கப்புறம் தான் I started focusing on my work and my businesses even more. Nice. Whatever happened, லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். அண்ட் அதுவுமே வந்து மூவ் ஆன்னா எப்படின்னா நார்மலாக கிடையாது. நம்ம என்ன வந்து பண்ணணும்னு நினச்சோமோ அதை பண்ணணும். அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். எடுத்து தான் ஆகணும். அந்த டைமில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. பட் அதுக்கப்புறமா மீண்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்து வேறு லெவல் ஆக்குறது வந்து வேறு லெவல் விஷயம் அது. அண்ட் வித்தர்ஸ் இவ் டன் அ கிரேட் ஜாப். எனக்கு நான் இப்போ பார்க்குற வரைக்கும் நான் சொல்கிறேன். அண்ட் இப்போது நீங்கள் வந்து நிறையா வெஞ்சர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கரெக்டுங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு டைம்லாம் கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ நிறையா பண்ணிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க பண்ணதுலயே பெரிய விஷயமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு பிசினஸா இருக்கலாம், சக்சஸ் நிறைய நீங்க பண்ணியிருக்கலாம், அதை வந்து பெருசா நான் பண்ணேன் வேற லெவலில் நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியும் உங்களால? ஏன்னா இல்லை இது வந்து பர்சனலாக நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா பர்சனல் அப்படி see after 2017 அதுக்கப்புறம் I was in that dark phase in my life. After some time I started bouncing back. I lost all my clients எல்லாம் போயிட்டாங்க. It's obviously it's a long time இல்ல. So all my clients were gone and I was at rock bottom. I was ஒண்ணுமில்லை basically, but I saved some money. Previous years பண்ண வேலையில கொஞ்சம் money save பண்ணி இருந்தது. So I thought okay, it's time to bounce back basically from this. me and my partners, I had more than one partner. அண்ட் நம்ம என்ன நாங்கள் தோணிச்சுண்டா இப்போ நாங்கள் SEO சர்வீசஸ் நாங்கள் செல் பண்ணுறோம்ல ஒரு கிளைண்ட்டுக்கு. இப்போ நீங்கள் ஒரு கிளைண்ட்டு, நீங்கள் எனக்கு மந்த்லி ஒரு 5 lakhs 10 lakhs தரீங்க. ஃபார் தட் ஐம் கிவிங் யூ த SEO சர்வீஸ், ஐம் ஹெல்பிங் யோர் வெப்சைட் யோர் கம்பெனி. நாங்கள் என்ன தெரிஞ்சுருந்தா இப்போ நாம பண்ணுற வேலையால் த கிளைண்ட்ஸ் were making big money, but they're paying us 10 lakhs per month or a monthly retainer மாதிரி. In exchange, the work we were doing was producing them results where they were making like 10 crores, 5 crores, 6 crores. அப்போ நாங்கள் தோணிச்சது ஓகே நாங்கள் இப்போ client SEO stop பண்ணுவோம். Let's not, we have a very good skill இருக்கிறப்ப நம்மளுக்கு. For example, me and my team, I would say we are in the top like 0.001% of SEOs. நாங்க உண்மையா நான் ஷோ பண்ண சொல்லல, உண்மையா it took many years of learning this. சொன்னல இப்ப ஸ்டார்ட் பண்ணு. So we said we're not doing any more client SEO. அதை நிப்பாட்டிடலாம். Let's now create our own brands. நாமளே ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி நாமளே அதுக்கு SEO பண்ணி அதை வளர்த்து அது வார ரெவென்யூ எல்லாம் நம்மளுக்கு தான். We don't have to make money for other clients and அப்படி ஒரு தாட் வந்தது. So we started the first business online. It was a small business தான், but our goal was to have a portfolio of companies. ஒரு மெயின் ஒரு ஹோல்டிங் கம்பெனி இருக்கும், அதுக்குள்ள we have a portfolio of different companies. And இப்போ எப்படி ஒரு real estate portfolio இருக்குதுல்ல, you buy many houses. அது மாதிரி our goal was to create many businesses. Again, going back to the serial entrepreneur thing, அது மாதிரி. And that was the first shift in our thinking, இதை பண்ணாம இதை இப்படி பண்ணுவோம்னு அந்த ரூட்லேயே போனது. ஸோ யாருக்கோ பண்ணி கொடுத்த SEO வந்து நம்மளே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பண்ணலான்றதான் ஒரு பிளான். அதான் ஒரு பிளான் இருந்தது. அதுக்கப்புறம் that idea went well. Obviously அதில் எல்லா ப்ராஜெக்ட் didn't work out for us. Some failed. Okay, இப்போ வியூஸுக்கு இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் போகிறக்க எல்லாரும் இன்ஸ்டாகிராம், you see Instagram, Facebook, Twitter, Snapchat, அதில் எல்லாத்துலேயும் people are always posting their happy moments. ஹாலிடேக்கு போகிற fun, having fun இதெல்லாம். ஆனால் no one's posting their bad times in life. அதெல்லாம் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. So this social media thing, it gives a twisted look on reality. ஒரு உண்மையை காட்டாது. நாம் அதை பார்த்துட்டு நம்ம லைஃப் அப்படி இல்லையா அப்படி நீங்கள் அப்படி யோசிக்க வேணாம். செகண்ட் திங் இஸ் டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரே விஷயத்தில் போட்டு ஆல் இன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி போட்டு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, வேற இதில் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒரே இதுனா போட்டிங்கன்னா வந்தால் லக்கு, பட் வரலன்னா எல்லாமே போயிடும். Exactly. So again we knew okay we have many websites online, many businesses online, but அதை விட let's go outside the online thing. அதுக்கப்புறம் I took some money out and I invested into other things like the supercar rental business இருக்குல்ல, அதை
partner. So it's your own business. அதுக்கு ஒரு partner இருக்கு. அதுக்கும் partner செப்பரேட் பண்ணுவாங்க. So சூப்பர் கார் ரெண்டல் பிசினஸ்லாம் யூகேல வச்சிருக்காரு. எப்படா யூகே போயிட்டு இவர் கிட்ட இருந்து காரை ரெண்ட் பண்ணி நம்ம ஓட்டலாம்னு இருக்கேன் நான். Soon bro. Soon. Yes. Every day ஒரு கார் இருக்கு உங்களுக்கு. ஒரு நாள் ஒரு கார். ஒரு நாள் ஒரு கார்ல வீடியோ. So super car rentals, I put money into apartments, houses, cafes, restaurants. எல்லாமே யூகேல. Houses I have Dubai, UK, all over the world. I then hired a financial advisor. தமிழ்ல சொல்ல தெரியாது financial advisor. நாங்களும் இங்கிலீஷ்ல தான் சொல்லுவோம் financial advisor. தமிழ்ல என்னடா? தமிழ்ல ஃபைனான்ஸ்னா என்னவா? வணிக உங்களை காசுல அட்வைஸ் பண்றது ஒரு basically மணி மேட்டரை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளு. So அவருக்கு you'll give him like for example I might give him like some money 10 20 c whatever. He'll then go out and invest into like the mutual funds like இங்க எந்த கரெக்ட்டா பண்ணுமோ அங்க அப்படி பண்ணுவார். So far my portfolio is up. It's in a positive. So I also did that. So again going back to this, don't put your eggs in one basket. In your life if something works out for you, cool, but don't rely on that one thing and try and spread the risk. Super. Future goals என்ன இதுக்கு? ஏன்னா இப்போ வந்து I don't know how many companies you have. Do you know how many companies you have? Just it's a real question, it's not a sarcastic question. You know right? நிறைய இருக்கு. எனக்கு தெரியுமா? You know how much, right? தெரியுமா? You don't have to tell. I just want to know if you know. எப்பவுமே like we're always starting new projects as well. சொன்னால துபாய்க்கு next week நம்ம அத பத்தியும் கேட்கணும்னு இருக்கேன். So இப்போ அது கேட்ட ஃபியூச்சர் கோல்ஸ்க்கு போலாம். So இப்போ ஒரு business இருக்கு. So you have a business, right? இப்போ நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு business விற்க போறீங்க அப்படினு சொல்லிட்டு. So அதுவுமே உங்களோட part of the plan. So ஒரு business grow பண்றீங்க and then you are selling it to some people. So இப்போ வந்து துபாய் next weekல இந்த வீக்ல துபாய் போறாருன்னு நினைக்கிறேன். guys போயிட்டு அவர் பண்ண ஒரு business வந்து is going to sell it. இது எப்படி நடக்கும் bro? இது எப்படி வந்து ஒருத்தங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்களா இல்ல நீங்க இது வந்து லிஸ்டிங்ல போடுவீங்களா? அப்புறமா எப்படி விப்பீங்க? என்ன சைன் எதுவும் பண்ணுவீங்களா? How does it work? I don't want to bore them. It's quite a long process but இது போர்லாம் இல்ல. நிறைய பேர் இதெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கா கேட்பாங்க. நான் பேச I can comment on the online business. இப்போ ஒரு online business இருக்குது. அதை எப்படி விற்க முடியும்? You know, two options. Number one, let's talk about small or medium sized business. If I'm talking less than 1 crore revenue per month, I consider a medium sized business. அதுக்கு ஆன்லைன்ல there's some marketplaces. அது விக்கிறதுக்கு marketplaces இருக்குது. Two examples, the Empire Flippers and acquire.com ஒரு marketplace இருக்குது. அதுல நீங்க போய் that marketplace is available for both buyers and sellers. So நீங்க ஒரு செல்லரா அதுல அந்த marketplaceல போய் நீங்க ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி you have to pay some money for this. So OLX மாதிரி கேஸ். Yeah. In short words. அதுல போய் நீங்க ஒரு லிஸ்டிங் கிரியேட் பண்ணலாம். உங்க வெப்சைட்டை பத்தி, உங்க பிசினஸை பத்தி. அதுல you will upload all the financial documents இதெல்லாம் போட்டுட்டு basically you're the seller, the marketplace is the broker, நடுவுல இருக்கிற middleman. இங்கால ஒரு buyer. நீங்க போட்ட பிறகு obviously the buyers are also using this platform to search for new businesses. அதுல they'll see your listing, they might like your business idea, they'll send you a message on this platform. நீங்க ரெண்டு பேரும் பேசி negotiate பண்ணி he will send an offer and this is all facilitated by the middleman, the platform. So the platform வந்து escrow மாதிரி வேலை செய்வாங்க. Escrow மாதிரி exactly. So once the deal is finalized, you'll sign all the papers. The buyer will send the payment to the platform via escrow. You will hand over the ownership. கடைசில it'll be settled to both parties. அப்ப escrow பண்றதுக்கு அவங்க காசு எடுத்துப்பாங்க ரைட்டா கொஞ்சம். அவங்க ஒரு கமிஷன் எடுப்பாங்க. That's how they make money. இது option 1. When you're selling a big business, for example, I've sold businesses for 100c plus. Okay, இதெல்லாம் ஒரு வெப்சைட்ல போய் விற்க முடியாதுல்ல. 100c plus ஒரு it's like a website தான் online store மாதிரி. Online business லாம் வந்து it's costing more than 100 crores னா நம்ப முடியுமா guys? But இப்போ 100 crores விக்குதுன்னா அதோட ரெவென்யூ எவ்வளவு ஜெனரேட் பண்ணனும்னு வெச்சு பாருங்க. So second option is இது கொஞ்சம் longer ஆன ஒரு route. Okay. You'll go to a private broker or you'll go to an investment bank. புரியுதுல? அவங்கட்ட போய் நீங்க சொல்றீங்க I have this business, I want to sell the business ன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்கடா stage 1 is consultation. உங்களோட பேசி they will understand your business, your strengths and weaknesses and the areas of growth. நீங்க அங்க improve பண்ணலாம் because they have to pitch this to the buyer. Because the person buying the company, they have to understand what we can do to grow this company even more. Okay, number 2, they'll give you a valuation and நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு worth இருக்குது. They'll evaluate that based on like the profit, your industry, your growth potential, future other part. ஒரு நம்பர் சொல்லுவாங்க உங்களுக்கு அது ஓகேண்டா. usually வேல்யூட் பண்றதுக்கு ஒரு they'll do like there's two options. இப்போ one or SaaS தெரியுமா? SaaSண்டா software as a service. It's like a fresh desk, fresh book. இப்படி மாதிரி companies எல்லாம் they'll offer a service to customers for a monthly fee.
நீங்கள் மந்த்லி ஒரு accounting ஒரு சர்வீஸ் இருக்கும் அதை நீங்கள் மந்த்லி ஃபீ கட்டுவீங்க to use their services. These companies will fetch a higher multiple. இப்போ company விற்க let's say you have a SaaS company, okay? Zoho Mary. Okay. So let's say you're the founder of Zoho, basically. For example, உங்களுக்கு those companies will fetch a higher multiple because the monthly recurring income is more attractive for the buyers. இது புரியுதுல உங்களுக்கு? So those businesses will have a higher multiple, usually between 10 to 20 times the yearly profit. நீங்க ஒரு 10 கோடி பண்ணுறீங்கன்ற profit இல்ல, it can be worth 100 to 200 crores that business. But let's say you have a business online that is selling like clothes. இப்படி மாதிரி service, இப்படி மாதிரி ஒரு shop. அதில் the multiple might be 2 to 6 times the yearly profit. It's a lesser multiple. So it all depends on the business. Step 3, and the valuation கொடுத்த போது, that investment bank or the private broker, he will go and speak to his clients. These clients are venture capitalists, private equity, high net worth individuals, very practical. அதில் whoever is interested will say, okay, I want to speak to the founder, yourself or myself. Then you'll go through the negotiation stage. கடைசியில் they'll send an offer. இதெல்லாம் you do with a lawyer. இதெல்லாம் இது ரொம்ப complicated process. That's why you use these guys basically. இது தனியாக பண்ண ரொம்ப கஷ்டம். How much time it takes இந்த மாதிரி ஒரு deal முடியும்? It can take several months. Depending on the size of the business, the full stage from stage 1 to the end can take several months. எல்லாமே வந்து ஆன்லைன்லயே முடிஞ்சிருமா இல்ல you have a paper signing ஏதாவது? அது இருக்கு, பட் இப்போ எல்லாம் ஆன்லைன்ல சைன் பண்ணலாம், இல்ல டாக்கி சைன் எல்லாம் வந்துட்டு அதை பண்ணலாம். So once they send the offer or offer அனுப்புவாங்க, உங்களுக்கு ஓகேண்டா you will sign the papers. அதுக்கப்புறம் there's something called due diligence. தமிழ்ல என்ன சொல்ல தெரியாது, but basically the buyer is checking to make sure நீங்க சொன்னது எல்லாம் உண்மையா எல்லாம் நீங்க போய் செக் பண்ணுவாங்க. அதே ஒரு 1 month ஆகும் சில நேரம், depending on the size of the business. கடைசியா payment அனுப்புவாங்க. They send the payment to your lawyers or to your representative. Yeah, to them or to your lawyers. அதுக்கப்புறம் you will send the details for the ownership. Again, the deal is closed. So details for the ownership எப்படின்னா அந்த login ID அந்த மாதிரி அப்படியே, but it could be everything. Login ID, social media, how the business is run, operations, staff, team, எல்லாம் நீங்க, அது depends on the business. அது நீங்க கொடுக்கலாம். So இப்போ நாம we've sold many businesses இல்ல, so now we understand the process. இப்போ நாமளே what we do is nowadays நாங்க துபாய்க்கு போறோம்ல, we will reach out to the buyers ourselves now. நாங்களே டைரக்டா reach out பண்ணி, we don't want a middleman because these guys can take 2%, 5%, 10%, and when you're selling a business of a big size, they're taking a lot of money. நாங்க என்ன we will reach out to, we already have our own contacts of high net worth individuals. அவங்க reach out பண்ணி, we'll sell the business ourselves. We will appoint a lawyer and that lawyer will handle all the legal affairs basically. So next week we're selling a business in Dubai. We are not using a middleman, a broker or investment bank. We will do it ourselves directly. Direct பண்ணுவோம். Okay. And the lawyer, he will take his usual monthly retainer. He won't take a commission or a monthly or உங்களுக்கு இருக்காரு basically lawyer அவர். Yeah, our lawyer. So that's how you sell a business. Hopefully already get viewers. It was super interesting for me. நான் வந்து இந்த மாதிரி பேசினா இது ஒரு பேசிக் ஒரு ஓவர்வியூ தான். இதை விட நிறைய டீடைல்ஸ் இருக்குது, பட் பேசிக்கா that's how you sell an online business. business பண்ணியாம நம்ம but yeah, ஆமா மென்டரா வச்சுக்கிட்டு ஒரு பிசினஸ் பண்ணியாம நல்லா இருக்கு. இதெல்லாம் கேட்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. Nice man. So much of things in this. இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஜாலியா இருக்குமா? நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பயமா இருந்தது. இப்போலாம் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் பயமா இருந்தது, especially the due diligence stage இருக்குதுல்ல, அப்போ ஐயோ என்ன கண்டுபிடிக்க போறாங்க என்னன்னு. பட் நாங்க பண்ணுற வேலை எல்லாம் நாங்க உண்மையா ட்ரூத்ல பண்ணுவோம். So we have nothing to hide and yeah, but it can be scary at the first time you're selling a business. அது நீங்க பண்ண அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எவ்வளவு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு நமக்கு அதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறீங்களா ப்ரோ, இதில் வந்து சக்ஸஸ் அப்படின்றத வந்து எப்படி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுவீங்க? ஃபினான்ஷியல், கண்டிப்பாக ஃபினான்ஷியல்ன்றது தான் வந்து இப்போ வந்து இது இவ்வளோ காசு இதுதான் அப்போ இது வந்து சக்ஸஸ் அப்படின்னு இருக்குமா, இல்லை வந்துட்டு இதில் வந்து அதையும் தாண்டி எனக்கு ஒரு மன நிறைவு இருந்தாலே அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான் அப்படின்ற மாதிரி அதை வச்சுருக்கீங்களா நீங்கள்? ஆப்வியஸ்லி ஃபினான்ஷியல் சக்ஸஸ் அதுவும் இம்பார்ட்டன்ட், அதுதான் நம்ம எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் லைக் அ நியூ சாப்டர் இன் அ புக். ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங் நியூ. இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இஃப் ஐ எம் லேர்னிங் சம்திங் நியூ, இஃப் ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் பர்சனல் க்ரோத், தென் அது ஒரு ஃபார்ம் ஆஃப் சக்ஸஸ் இல்லை. Basically another form of success measurement is customer reviews. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது யூகேல, ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சப்ளிமெண்ட்ஸ் கம்பெனி. அதில் எவ்ரி டே இமெயில் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ், நாங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதை யூஸ் பண்ணி I've seen wonderful results, thank you so much. இப்படி வரைக்க அதுவும் ஒரு form of success இல்லை, because you have a product and it's satisfying your customers. Yes. Basically, and other even better because one, you're making money, but two, you're changing people's lives. Yes. So அது எனக்கு ஒரு personal success மாதிரி. Another one is bouncing back from failures. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் ஆகாட்டி நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் நீங்கள் திருப்பி யூ கோ ஃபார் பிளான் பி.
If if it doesn't work, you'll try something new. But ஒரு quote இருக்குது, if the plan doesn't work, you change the plan, you don't change the goal. புரியுதுல்ல? So நீங்க plan B try பண்ணி, if you can succeed, if you can bounce back from that failure, that's also a measurement of success இல்ல. And இது ஒரு குட்டி ஸ்டோரி நாங்க சொன்ன ஏற்கனவே UKல I have a whiteboard. ஒரு whiteboard இருக்குதுல்ல, ஒரு chalk board, ஒரு whiteboard மாதிரி. இது 2019ல I wrote like 6 or 7 goals அதுல. அம்மாக்கு ஒரு வீடு வாங்கணும். I should reach a net worth of like 20 million 200C. I should buy a Lamborghini Urus. I should buy my dream Patek Philippe watch. I should start a charity. These were the main points. And every time I would walk into the office போதைக்க அது எப்பவுமே அதில் இதுக்கும் அதில் ஒரு ரிமைண்டர் மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, I'll take my phone இருக்குதுல்ல, அதில் ஒரு ஃபோட்டோ எடுப்பேன் அந்த ஒயிட் போர்டை எடுத்துட்டு I'll put it as my lock screen on my phone. ஸோ எப்பவுமே அந்த ஃபோனில் நான் அதை ஓப்பன் பண்ணிக்க அது அப்படியே இருக்கும்போது டேய் இதை அச்சீவ் பண்ணடா ஒரு மாதிரி இருக்குமில்ல அப்படி மாதிரி. ஸோ that also helps me to measure my success. And also within 2 years or within 1.5 years I achieved all of those goals. I bought my mom her dream house. ஒரு Lamborghini இல்லை, we bought like 6 or 7 because we have the rental company la, so adukku we bought 6 or 7. I bought my dream Patek Philippe watch. I hit my I reached my net worth goal. Last charity work or one guy put in the comments bro, and watch video la comment pottavan ninga we all gonna die one day, but die panneka you can't take these watches with you to your grave. adala enak theriyum enakku adu avalo loose illa enakku இல்ல என்ன சொல்றேன் என்ன சொல்றேன்டா, இப்ப I know these are all materialistic things. I'm enjoying this in the moment. ஒரு நாள் நாங்க போறேக்க we can't take this to the grave with us. அது நல்லா புரியுது. Obviously in my case I can leave this to my kids or my family because they are assets. But he also put in that comment, why did you do charity work? And how does he know I doesn't do charity work? அவருக்கு தெரியாதுல்ல, சும்மா ஒரு வீடியோ பார்த்து சொல்ல முடியாதுல்ல. And second thing, I do charity work, but I don't like to tell people about it. That's between myself and my creator. அதோட இருக்கட்டும், you know. So I don't want to speak too much about that, but இது நான் பண்றேன்னு சும்மா சொல்லுறேன் அவருக்கு. Correct. We shouldn't always publicize this. அது பண்ணணும் பரவாயில்லை, because it gives you more exposure. Like if you're doing good for someone and you want to tell people about it, அதுவும் okay தான். But personally, if I'm doing something good for someone, I do it behind closed doors. Personally. அது அவங்க ஏன் அப்படி கமெண்ட் பண்றாருன்னா, அவர் ஏன் அப்படி கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, probably like you know அவர் கொஞ்சம் கடுப்பா இருப்பார் இதை பார்த்து, அதனால கடுப்பா பண்ணியிருக்கலாம். பட் அப்படின்னு நம்ம சாகும்போது எதுவுமே கொண்டு போக மாட்டோம் அப்படின்றக்காக நம்ம வெறும் டெய்லியும் சாப்பாடுக்கு மட்டும் சம்பாதிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. நம்மளுக்குன்னு ஒன்று வேணும், கம்ஃபர்ட் இருக்கணும், நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம கூட இருக்கணும் ஒரு ஆசை இருக்கும். ஸோ இதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு லூஸ்தனமான பேச்சு. இல்லை அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டேன், சும்மா சொல்லுவேன் லூஸ் அந்த மாதிரி. அதுதான் எனக்கு தெரியும். சரியா, அவர் கொஞ்சம் டீசெண்டா சொன்னாரு, பட் மனசுக்குள்ள அவர் என்ன வச்சிருப்பாருன்றது ஐ கேன் ஹியர் ஹிம் பெர்ஃபெக்ட்லி. சரி, பிசினஸ் இப்போ சொல்றீங்க, நீங்க எத்தனை பிசினஸ் சொல்ல வேணாம், பட் கை விட்டு என்ற அளவுக்கு இருக்குமா இல்ல இந்த வரல பத்தாதா? இல்ல எல்லாரும் வந்து வந்தாலும் பத்தாரு வந்து எல்லாரும். ஓ மை காட், இங்க இருக்க எல்லாரோட விரல் வந்தாலும் பத்தாதா? ஓகே ஃபைன். பட் அது எல்லாமே அவர் மைண்ட் வச்சிருக்காரு பாருங்க, இதெல்லாம் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் லைக் கேன் கிவ் us some example, like you know என்ன மாதிரி கம்பெனிஸ் யூ do இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ஸ்ல ஏதாவது ஒரு few examples, இது மாதிரிலாம் நாங்க பண்ணுவோம், இது பண்றோம் அது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஒரு ஐடியா கிடைக்கும்ல, ஏன்னா பாக்குறவங்க கூட அந்த ஐடியா வரலாம்ல. நானும் வந்து I want to try this அப்படின்ற மாதிரி. இது we operate in various industries bro. ஒரு இண்டஸ்ட்ரி இல்ல. For example, we have many businesses in the health and wellness space. அதெல்லாம் we have many businesses. Okay. Number 1, CBD. Okay. Another comment wonder bro, this guy is selling weed and he's selling weed and guys, CBD and okay, CBD is derived from cannabis தான். Yes. But ஆனா இது அந்த போதை கொடுக்காது. இது விஷயம் இல்ல. CBD வந்து will not give you போதை. THC தான் போதை கொடுக்கும். Exactly. We're not selling THC. Yeah. We're selling CBD. See, அத பத்தி பேசலாம் CBD. Yes. Because 2019 I saw that obviously COVID started, which meant everyone was stuck indoors. வெளியில போக முடியாது. I don't know about Chennai, but UK ல lockdown இருந்ததல்ல, lockdown இருந்தது. அடிலாம் விழுந்துச்சு வெளிய போறாங்க. சீரியஸா bro, சிரிக்காதீங்க. இங்க ஊர்ல அடிக்க மாட்டாங்க, பட் அடிப்பாங்க bro. வெளிய போனா ஃபைன் கொடுப்பாங்க basically. ஃபைன் கொடுத்தா கட்டிட்டு போயிடலாம். இங்கலாம் அடி தான், அடி விட்டுருவாங்க. ஆமா. வண்டியா சேஸ் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. அவரோ bro ப்ளீஸ் bro ப்ளீஸ் கேட் அப்புறம் கொடுப்பாங்க. I mean நல்லது தான் பண்ணாங்க. ஏன்னா இங்க பாப்புலேஷன் அதிகமா இருக்கறனால கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். Exactly. அது புரியுது. Yeah. So because lockdown இருந்தது, எனக்கு ஒரு thought வந்தது. ஓகே, எல்லாரும் இப்போ உள்ளுக்கு இருக்க போறாங்க. நேச்சுரலி அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஏற போகுது நேச்சுரலி. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்?
I spotted an opportunity. So I was researching different emerging markets. Emerging markets na enna market ipa perusa vandirukku health and wellness space la. Adala CBD was, I spotted it. CBD was also a market that's becoming bigger US la. So I thought US la apdi irukka, surely the UK will also follow suit. The UK. So அந்த opportunity spot பண்ணி we launched our brand in 2019 and the rest 2 years later we sold the company in this. எவ்வளவு நீங்க bro? Around 150C or something. ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு வந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க நீங்க? பெருசா இன்வெஸ்ட் பண்ணல bro. That's a beauty like ஒரு தோராயமா இவ்வளவு பண்ணோம் அப்படினா ஒரு 1 கோடி 2 கோடி less than 1 crore. Less than 1 crore. Yeah. Because again I சொன்னல we are in the top league of SEOs and சொல்ல அந்த ஷோ பண்ண சொல்லல நம்ம சொல்றோம் நாங்க பண்ற வேலையே வேற level. We can take any business online and position it to the top in any industry. அது ஒரு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு. So not just CBD but any industry. நான் ஏன் வித்தேன்டா, some people asking me அந்த comments la போட்டு 2 years சூப்பரா போனா ஏன் நீ விக்கிறேன்னு. நான் வித்தது is a good decision because இப்போ நான் அந்த company வச்சிருந்தா I wouldn't have got the same valuation because as soon as COVID முடிஞ்ச போது the CBD market started declining because எல்லாரும் வெளியில போ ஆரம்பிச்சிட்டாங்க. they don't need artist dress எல்லாம் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க தெரியாது. And also retail sales இப்ப physical shops அதிகமாயிட்டு. People were not buying CBD online as much as before. So நீங்க கரெக்ட் டைம்ல நீங்க விற்க வேணும் ஒரு கம்பெனியை. You should not hold on the company forever in my opinion. But also you'll have some companies உங்ககிட்ட அதாவது விக்காமலே வச்சிருப்பீங்களா? கண்டிப்பா. We have like myself and my business partner, we have a group of companies அங்க விக்கவே மாட்டோம் because it's evergreen da அது அந்த எப்பவுமே it will make money. எப்பவுமே இருக்கும். Currently all of those companies combined does like I think it's worth around 500C. இப்போ நான் இன்னைக்கு விக்க போறோம்டா it'll be worth around 500C but I won't sell it. We have a target. சும்மா சொல்லுவோம் friends நமக்குள்ள உள்ளுக்குள்ள we want to hit 1000C valuation and but I don't think we'll sell it. It's like our baby basically. Adum sell பண்ண மாட்டேன். Another company I won't sell is Ahimsa Entertainment. Adum என்னோட passion. I don't think I'll sell that as well. I'll keep these close to my heart. But the other businesses I will start them, grow them, sell them. Ahimsa Entertainment பத்தி சொன்னீங்க. Ahimsa Entertainment வந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது bro? Start பண்ணி we co-founded the company, myself and my partner. 1.5 years ஆகுது. 1.5 years. So இது வந்து purely based on your passion, right? Purely based on தமிழ் passion. சினிமானா ரொம்ப பிடிக்கும். Yeah. And what is the future for Ahimsaக்கு என்ன வச்சிருக்கீங்க futureல? So I started the company because சொன்னீங்களா passion and சின்ன வயசுல I've always grown up watching Tamil films. Yes. My first film I watched was Surya's Kaka. நீங்க பாத்தீங்களா? பார்க்கலாம். அதுக்கப்புறம் I became a big Surya fan. அதுக்கப்புறம் நம்ம தலபதி இந்த கில்லி வந்தது 2004ல. Okay. Kaka அப்புறம் தான் வந்துச்சா? Kaka was 2003. Okay. So 2004 வந்தது. April 2004 க்கு வந்தது. I became a Thalapathy Vijay fan after watching that video. அதுக்கப்புறம் I think May 2004ல பேரழகன் சூர்யா தெரியுமா? அந்த ஹஞ்ச்பேக் நடிப்பார்ல அதுவும் சூப்பரா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. And again I was already a Surya fan. அதுக்கப்புறம் தனுஷோட சுல்லான் வந்தது, தெரியுமா? சுல்லான் தெரியும். I think June or July 2004. சுலுக்கு எடுத்துடுவான்னு சொல்லுவாரா? அது வரமல சுல்லான் வா சுல்லான் சூடான சுலுக்கு எடுத்துடுவேன். அப்பேக்கு I don't know if it's a commercial hit but like and memories was good memories. ஒரு full mass படமா இருந்தது basically. கடைசில அவரும் பசுபதி ஜம்ப் பண்றாங்கல்ல சீன் இருக்குது, they fully flying மாதிரி. இப்ப அப்பேக்கு பாக்க சூப்பரா இருந்தது basically. பொல்லாதவன் படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் சூப்பரா இருந்தது. அது வந்து ரொம்ப பெரிய பிரேக், வேற லெவல் படம். So அப்பேக்கு அம்மாக்கு சொல்லுவேன், அம்மா நான் ஒரு நாள் I will either co-produce or I'll work in some way or form with Thalapathy Vijay, Surya or Dhanush. அப்பேக்கு அவங்க சொல்லுவாங்க, டேய் சும்மா இருடா, இதெல்லாம் ரொம்ப பெரிய ஆசை, அதெல்லாம் ரொம்ப you have to get to a big level அப்படின்னு. But உங்களுக்கு தெரியும், if I set out to achieve something I will give it my 100%. லைஃப்ல என்ன இருந்தாலும் I will do it. And I'm personally thinking that you should make your life as a movie with ஏதாவது ஒரு நல்ல ஆக்டரோட கண்டிப்பா நீங்க பண்ணணும். அது தெரியாது bro, but make it as a biography, like நீங்களே அது ஃபுல்லா எழுதி வச்சு make it as a ஒரு movie. I'm sure I'm entertainmentல பண்ணுங்க, வேற லெவல்ல போகும். You don't have to tell people, you know, that's your story first. அப்புறமா நீங்க நினைக்கிறீங்களா? yes always for acting. But yeah, சின்ன வயசுல அது ஒரு ஆசையா இருந்தது. Obviously now we have in a way I've achieved my dream because I've worked with Thalapathy Vijay's films as overseas distributors. Leo movie UK ல வந்துட்டு UK and Europe.
UK and Europe. ஆனா UKல மட்டும் தான் டிக்கெட்ஸ் ஓபன் பண்ணீங்க. UKல நாங்க 6 weeks before ஓபன் பண்ணாங்க டிக்கெட்ஸ். உங்க எல்லாருக்கும் தெரியும். ட்விட்டர்ல Xல இருக்கு, அப்புறமா இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஐம் என்டர்டெயின்மென்ட்ல எத்தனையோ டிக்கெட் வித்துட்டாங்க ஆல்ரெடி. எத்தனை டிக்கெட் ப்ரோ வித்தீங்க? இப்போ இந்த வீடியோ இப்ப வாரன் தெரியாது, பட் it would have been over 25,000 tickets. இப்போ நாங்க போற இப்படியே போயிட்டு surely இதோட எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் வியூஸ்க்கு, பட் surely it's going to be Thalapathy Vijay's highest grossing film in the UK, obviously. அது நிச்சயம். அதுக்கு மேல it should be the all time highest grossing Tamil film in the UK. All time. Currently is held by PS1, Ponniyin Selvan 1. Okay. Sorry to PS1, but I think Leo mostly would take the number 1 spot. Nice. So this is my passion for Tamil cinema. சின்ன வயசுல இருக்குது. We're doing a production next. A co-production next. Co-production. Next month announce பண்ணுவோம். இப்போ சொல்ல முடியாது. ஆமா. But it's with a big star in South and a big star in North. So ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இதுக்கு நிச்சயமா. So தனியா ஒரு படம் பண்ணுவீங்களா? அதுக்கு அடுத்த ஃபியூச்சர்ல நிறைய ப்ரொடியூஸ்லாம் பண்ணுவீங்களா? அது ஆசை இருக்குது. God willing, let's see. நிறைய பேருக்கு இந்த क्वेश्चन இருக்கு. என் டைமே கேக்குறாங்க. இப்போ நீங்க படம் பண்ணனும்னா நீங்க உட்கார்ந்து அந்த கதை கேப்பீங்களா? உங்களுக்கு அந்த டைம் இருக்கா? என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ப்ரோ பேசுறேன் ப்ரோ, எனக்கு தெரியல ப்ரோ, அவரே பிஸியா இருக்காரு ப்ரோ சொல்லிட்டு இருக்கேன். இல்ல உண்மையா எல்லாருக்கும் I don't have time to listen to everyone, but if you send me the email பண்றாங்க, இப்பயே ஈமெயில் பண்றாங்க. See one more thing bro, எனக்கு ரொம்ப சொல்ல வரும். இப்போ இன்ஸ்டாகிராம்ல ப்ரோ எனக்கு பர்சனலா இது ஒரு பர்சனல் திங் இது. இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுவாங்க, ஹாய், தட்ஸ் இட். ஓகே எக்ஸாக்ட்லி. என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க, நான் கூடவே சேர்த்து ஹாய் சொல்லி நாங்க ரிப்ளை ப்ரோ. இப்போ எனக்கு 1000 DMs வந்தது, அதுல 500 DMs ஹாய் ஓ ஹாய் ப்ரோ. ஓகே, நான் இக்னோர் பண்ணுவேன். சாரி கைஸ், பட் ஐ வில் இக்னோர் திஸ் DMs. எனக்கு டைம் இஸ் வெரி வேல்யூபிள். ஓகே, இப்போ டைம் ஒரு சன் கிளாஸ் இருக்குதுல்ல, அந்த சன் கிளாஸ் அந்த மண்ணு பாயிண்ட் இருக்குல்ல, அது மாதிரி தான். நாங்கள் அதை போஸ்ட் பண்ண முடியாது லைஃப்பில். டைம் இஸ் வெரி வேல்யூபிள். ஸோ நீங்கள் சும்மா ஹாய்ன்னு சொன்னால், இப்போ எனக்கு மட்டும் இல்லை, இன் எனிதிங் இன் லைஃப், இஃப் யூ கேன் சென்ட் அ DM to someone, please, hi, how are you? I hope you're doing well. Subject. I have a question. Do you mind if whatever, thank you. அப்படி போட்டா நான் எனக்கு சொல்றேன், எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, மோஸ்ட்லி I will reply to you. நீங்க சும்மா ஹாய் ப்ரோன்னு போட்டா ரிப்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சாரி. ஸோ இப்போ வந்து இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு அப்ரோச் பண்ணணும்னா அவங்க வந்து இமெயிலில் தான் பண்ணணும், இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ணால் நான் ஒத்துக்க மாட்டேன், அந்த மாதிரி தான் வச்சிருக்கீங்க? எனக்கு I think this varies from person to person. எனக்கு பர்சனலாக I don't mind. நீங்கள் இமெயிலில் வாங்க, ட்விட்டரில் வாங்க, டிஎம்ல வாங்க, எங்கே வேணால் வாங்க, பட் ப்ளீஸ் கிவ் மீ ஆல் த இன்ஃபர்மேஷன். இப்போ நான் சொன்னால, இப்போ இந்த ஹாய் ப்ரோ, திருப்பி நான் சொல்லுவேன் ஹாய் ப்ரோ, வாட்ஸ்அப், ஐம் டூயிங் குட், ஹவ் ஆர் யூ, இதெல்லாம் நீங்கள் ஒரு 6 messages ஆக போகுது. அதை நீங்கள் 1 ஷ்ரிங்க் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி 1ல அனுப்புனா I will reply to you, and then from there we can have a phone call or we can have like some sort of meeting. Exactly. ஈஸியா முடிச்சிடலாம். So I think இத மட்டும் நீங்க மறக்காதீங்க. சார் படத்திலே வரும் ஆக்சுவலி, கால் பண்ணி கேட்பாங்களே, ரெண்டு பேரா நடிச்சிருப்பாங்க. அதுல சிங்கம் இல்ல, சிங்கமா அது கால் பண்ணிட்டு ஒண்ணா கேட்டே இருப்பாரு. அப்புறம் சூர்யா சார் வந்து எல்லாத்தையும் கேட்டு ஒரே கால். பெர்ஃபெக்ட். அது கரெக்ட். அதுக்கு you don't have to send a big paragraph. சும்மா hi, how are you, பாயிண்ட் அடிச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும். Okay, so if you are going to hire someone, right, நான் உங்களோட டைம் நிறைய எடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், but I'm just going to ask this. So இத நான் வந்து சித்கிட்டேயும் கேட்டேன் இதே விஷயம். Let's say you have lots of companies and you're going to hire people. இப்போ அவங்க மெசேஜ் பண்றாங்க, what do you see in them? உங்களுக்கு என்ன வேணும் உங்ககிட்ட இருந்து? ரொம்ப சிம்பிள் திங்கிங் எனக்கு. I don't look at உங்க என்ன டிகிரி இருக்குது அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நம்பர் 1 இத பாப்பேன், எப்படி how are you approaching me first ண்டு. அது நல்லா இருந்தா that gives me, சொல்லுவாங்கல first impression last impression, அது மாதிரி you have to impress them with the first impression. அதுக்கு அப்புறம் we have to find out more about this person over a call or something. அப்படி பண்ணேக்க I look for the vibes. I think Sid also said something similar, something like this. இவங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஒரு இதுல வேவ்லென்த்ல தான் போய் நான் டிகிரி பார்க்க மாட்டேன். டிகிரி படிச்சீங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டேன். உங்களோட வைப் அப்படி இருக்குது. Are you showing me a strong sense of work ethic? Are you showing me you're passionate about this field or whatever you're talking about? அது இருந்தா we can go to the next stage of discussions. இன்னொரு क्वेश्चन இருக்கு எனக்கு. பச்சையாவே கேட்றேன். இப்போ யாராவது ஒரு டைரக்டர் கதை வச்சிட்டு உங்க கிட்ட சொல்லணும்னு இருக்காங்க, அவங்க எப்படி மெசேஜ் பண்ணா நீங்க ரிப்ளை பண்ணுவீங்க? இது சொல்ல முடியாது ப்ரோ. சொன்னா எல்லாரும் காப்பி அடிச்சு அதே மாதிரி பண்ணுவாங்க. So if they can figure that out, then good for them. Yeah, that's a good answer. Very good answer. But yeah, Vithurs bro, இப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா we are talking about all the positive things, right? நீங்க you have done that, you have done this, you have done that. கெட்ட பழக்கமா உங்களுக்கு என்ன இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு பழக்கம் இது இல்லாம தான் நல்லா இருக்கு மேடா அப்படின்ற மாதிரி do you evaluate yourself for some time? இல்ல என்கிட்ட எதுவுமே இல்லை, I'm pure அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல எதுவுமே இல்ல. I think okay, கெட்ட பழக்கம்னா sometimes I forget to take a break. ஒரு பிரேக் எடுக்க மறப்பேன். I'm always so focused on my work and my businesses. நான் சொன்னல mental health எவ்வளவு important. Sometimes நானே மறப்பேன் இது.
எனக்கே ஒரு ரிமைண்டராக இருக்கும் யூனோ. ஸோ ஐ திங்க் இம்பார்ட்டன்ட் டு டேக் பிரேக்ஸ் இன் லைஃப். நீங்கள் டோன்ட் பர்ன் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஓவர் ஒர்க்கிங். நம்மலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து மறப்போம், இவர் வந்து பிரேக் எடுக்கிறதுக்கு மறக்கிறார். That's why he is a millionaire in 27 years. எப்போ அம்மா சொல்லுவா, நீ என்ன சொல்லுவாண்டா, உடம்ப பார்த்துக்கோ, பிகாஸ் ஹெல்த் இஸ் வெல்த் இல்லை. சுவருனா சித்திரம் வரைய முடியும்வாங்க. அது தமிழ்ல ஃபுல்லாக ஃப்ரெஞ்சாக பேசுறீங்க. தமிழுங்க இது. சுவர்னா இதுதான் சுவர், வால். வால் இருந்தாதான் நீங்க வந்து டிரா பண்ண முடியும், ஓவியம் வரைய முடியும். ஓகே ஓகே. இல்லைன்னா வரைய முடியாதுல்ல. ஸோ அதான் மேட்ரு. ஸோ அதான் அம்மா அப்படி சொல்லுவா, டோன்ட் ஒர்க் டூ ஹார்ட் அண்ட் யூ மேட் மணி. இப்போ கல்யாணம் கட்டு, சேம் But yeah, கெட்ட பழக்கம், that's it, that's அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கே ஒரு $10 million கிடைக்குது ஒரு இதில் உங்களுக்கு, ஏதாவது ஒரு ஜாக்பாட் சம்திங். அதை நீங்கள் வந்து எப்படி செலவு பண்ணுவீங்க, இல்லை யாருக்கு கொடுப்பீங்க? அம்மாட்டு கொடுப்பேன். எனக்கு இப்போ லைஃப்பில் இப்போ எனக்கு என்ன எனக்கு ஐ ஹேவ் எவ்ரிதிங் ஐ வாண்ட் இன் மை லைஃப். எனக்கு பெருசாக ஆசை இல்லை இதுக்கப்புறம், apart from like business oriented goals தான். So it'll go straight to my mom. Nice. டப்பா அவர் ஆன்சர் ரெடியாக வச்சிருக்காப்புல. ஓகே, அம்மா தான் அம்மா. பட் ஐ ரியலி லைக் திஸ். இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க அண்ட் உங்கள் அம்மா வந்து நீங்கள் எந்த விஷயத்தையுமே விட்டு கொடுக்காம எப்போ பேசிகிட்டு இருக்கீங்க. வெரி ஹாப்பி டு see this. You have learned a lot in your life, right? இப்போ வந்து நீங்கள் ஒரு 13 yearsலேருந்து இந்த பிஸ்னஸ் இதில் இருக்கீங்க. நம்ம வீடியோ பார்க்குறாங்க நிறைய பேர், சின்ன பசங்களும் இருக்காங்க, பெரியவங்களும் இருக்காங்க. 13 வயசு பசங்க பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்துட்டு எப்பயுமே நீங்கள் வந்து சின்ன பையனால யோசிக்காதீங்க. 13 வயசில் வந்து யூ கேன் ஸ்டார்ட், ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் 10 வயசுனா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால் 10 வயசு பையனாக இருந்தாலுமே நீ இது வரைக்கும் பார்த்துருக்க அப்படின்னா நீ ஏதோ ஒன்று பெருசாக பண்ண போகிறன்றதான் எனக்கு தோணுது. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஒரு அட்வைஸ் நீங்கள் சொல்லணும்னா, இவங்களுக்கு சொல்லணும்னா கூட உங்களோட யங்கர் செல்ஃப், ப்ராபப்ளி நீங்கள் ஒரு 10 year old 13 year old ஆஃப் வித்தூர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் நீங்கள் இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும்னா? எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்டா, இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ் அட்வைஸ், அப்படி இல்லை. இட்ஸ் அ ஜெனரல் லைஃப் அட்வைஸ் மாதிரி. இப்போ நாளைக்கு இஸ் எப்படி சொல்லுது, நாளைக்கு நிச்சயம் இல்லை. tomorrow is not promised basically. So cherish every moment, every minute, every hour. நீங்கள் ரொம்ப அதை செரிஷ் பண்ணுங்க. நான் சொன்னல ப்ரீவியஸாக, நீங்கள் if you have any grudges with someone or if you have any broken relationships, இந்த வீடியோ இப்போ முடிய போது நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. just try and mend that relationship, you know, show them how much you mean to them, how much you appreciate them. And I think in the end, கடைசியாக என்ன சொல்கிறேன்டா, I think how we love and care in this world is what truly matters. காசை விடுங்க, அது வரும் போகும். How we show love, that's the most important thing. Great. So be nice அப்படின்றது தான் வந்து ப்ரோவோட ஒரு மந்த்ராவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி வந்து he has lots to say guys. எனக்கு என்னன்னா வந்து அடுத்து இந்த how to make money ஆன்லைன்ற மேட்ரு பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ப்ரோ we should do it. Okay, you should find some time for me அந்த வீடியோக்கும். சரிங்களா? அண்ட் ஆல்சோ guys, நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள், ஐ மீன் ஐ கெட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் பீப்புள் லைக் திஸ். அண்ட் உங்களுக்கும் இன்ஸ்பயர்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவரோட ஹேண்டில்ஸில் போய் இவரை ஃபாலோ பண்ணலாம். இவரோட ட்விட்டர், எக்ஸ் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம். You don't have a YouTube page, right? இல்ல. Okay. And I think he won't start any YouTube page as of now. பண்ணாருன்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனால் பண்ணல இப்போ, ஸோ அதனால இட்ஸ் குட். ஸோ you can go follow him அவரோட பேஜில். Bro, you should start giving giveaways to your followers, bro. பண்ணுவோம் bro. Yeah, I'm also your follower. So you should do giveaway to all. So எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல. எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. Soon maybe if we hit like 100k followers or something. Yeah, ஒரு பெரிய ஒரு இது ப்ரோ வந்து பெரிய giveaway கொடுப்போம். ப்ரோ கொடுத்தாருன்னா பெருசாக கொடுப்பாரு. ஸோ அதனால வந்துட்டு வாட்ச் ஓகே, அவர் 100k வந்தாருன்னா எனக்கு ரோலஸ் தரேன் இருக்காரு. அதனால 100k நீங்களாம் பண்ணீங்க. ஏன்னா உனக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் எதுக்குன்னா வந்து ஃபாலோ பண்ணோம். ஸ்டாண்ட் லைக் தட். உங்க யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஐ வில் மேக் ஹிம் கிவ் யூ அ கார். சரிங்களா ப்ரோ? சும்மா தான் கலைக்க போறாங்க. ப்ரோ யூ வில் கிவ் ப்ரோ, ஐ நோ. சரிங்களா கைஸ், ஃபாலோ. And yes, thank you Vithurs for this time. உங்களோட நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ வந்து பேசி இது பண்ணதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இன்னும் வேறு ஏதாவது ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். ப்ரோ ஆக்சுவலி எப்படின்னா நம்ம காமனாக நார்மலாக மீட் பண்ணும்போது வீடியோ எடுக்கணும்னா ப்ரோ வேணாம் ப்ரோ அப்படின்றவாரு. ப்ரோ வாங்க ப்ரோ, வீடியோவில் ஜாலியாக இருக்கும் ப்ரோ, பேசுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ வேணாம் ப்ரோ. அப்புறமா சரி ப்ரோ உங்கள் டைம் எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம் அப்படின்னா ஓகே. அப்புறமா அந்த டைம் சொல்லி அதுக்கப்புறமா வந்து உட்காந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ப்ரோ கூட. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அவ்வளோ பிஸியான ஒரு மனுஷன். அதனால் தேங்க்ஸ் ஃபார் த டைம் அண்ட் அப்ரிஷியேட் எவ்ரிதிங். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ see you guys tomorrow in another video. Then bye bye from me and Vithurs.